person known to you cordially invites you for his marriage in a high-level Kalyana Mandapam. You honor the invitation by reaching the Mandapam on time for the Muhurtam. But security guard at the entrance mistakes you to be a beggar and makes you sit with other beggars who are waiting for food after the guests were served. You do not blink for a moment, nor complain, but prefer to happily sit with the beggars and wait. The bridegroom coming out for Kasi Yatra notices you and is shocked. He, along with the entire family, rushes out to you, profusely apologizes, pleads for forgiveness, ushers you in, and provides you an honorable seat with VIPs. But if your heart treats sitting with the beggars outside and sitting with the VIPs inside as equal, you're indeed an Atmanyani. ஒரு ஜீவன் எதெல்லாமோ தெரிஞ்சுக்கிறது, ஆனால் இது அத்தனையை தெரிஞ்சுக்கிற நான் யார் அப்படிங்கிறது, தெரிஞ்சுக்கிறவன் யார் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்க முடியல. சனாதன மதம் மட்டும், இந்து மதம் மட்டும்தான் இதை சொல்லுது. மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிற நீ யாருன்னு பாரு. அதை தெரிஞ்சுனுட்டா அப்படின்னால் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் தன்னை உணர்ந்த ஒரு ஆத்மஞானி அவரால் சாதிக்க முடியாத விஷயம் இல்லை. சிவா Such an Atmanyani was Sri Sivansar. The Purvashrama younger brother of Kanchi Mahaperiyava. No wonder Mahaperiyava always opined that Sachu, Sivansar, was a Mahan by birth. அப்படி தன்னை உணர்ந்த ஒரு ஞானி கிடச்சி, தன்னை அறிந்த ஒரு ஞானியும் கிடச்சா, அவர் நம்ம கண்ணை எதிர்க்க கிடச்சி, அவர் நமக்கு ஒரு குருவாக அமைஞ்சு நாம் அவரை அண்டினோம் அப்படின்னா, சரணாகதி பண்ணினா, அதுக்கப்புறம் நாம் அடைய வேண்டியதுக்கு நாம் ஒன்றும் ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம், மீதி எல்லாம் நம்மளை தேடிண்டு வரும். இப்படி ஒரு ஞானிக்கு இப்போ எங்கே போகிறது, முடியுமா, கிடைக்குமா அப்படின்னா, அதுக்கும் நமது சாஸ்திரங்கள் கேரண்டி கொடுக்கறது. எப்போல்லாம் உலகத்தில் ஜனங்களுக்கு நல்லவர்களுக்கு கஷ்டம் வருதோ அப்போல்லாம் பகவான் அவதாரம் பண்ணுவார். அவதாரம் பண்ணுறதோடு இல்லை, இது மாதிரி ஞானிகளையும் அனுப்பி வச்சு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சாஸ்திரமும் நமக்கு கேரண்டி கொடுக்கறது. The mind of people which gropes in dark with ignorance is enlightened by God through pole stars called Mahans. Sivansar is one such divine pole star who lived in our midst not very long ago. இந்த சிவன்சார் அப்படிங்கிறவர் ஒரு பிரம்மஞானியாக இருந்ததுனால தன்னை உணர்ந்த ஒரு ஆத்மஞானியாக இருந்தார், ஒரு யோகீஸ்வராக இருந்தார், சித்த புருஷராக இருந்தார். ஒரு ஞானி அப்படின்னு விட்டாலே அதுக்குள்ளேயே எல்லாம் அடங்கி போயிடும், இது அத்தனையும் அடங்கி போயிடும். அவரையும் உலகத்துக்கு தெரியல அப்படின்னார். அப்படி தெரியாத இருக்கிறதுனாலே இது ஜெனுவின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி பின்ன தெரிஞ்சு நாம் அடையிறது அப்படின்னா, யாராருக்கு பிராப்தம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் அது நிச்சயம் தானே கிடச்சிடும். அவள் டார்கெட் வச்சுன்னுப்பா, இன்னும் கரை தேத்துறதுக்குன்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு டார்கெட் இருக்கிறதே, நாம் தேடின்னு போகணுங்கிற அவசியம் இல்லை, அவர்களே நம்மளை தேடின்னு வந்து நமக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிவிடுவா. It was on 3rd October 1904, Tamil year Krodhi, Tamil month Purattasi, 18th day, that Sivansar took the human avatar as the fourth son of Srimati Mahalakshmi Ammal and Brahma Shri Subramanya Sastrigal at Ichangudi near Tiruvayar. He was named as Sadasivam and fondly called as Sachu. Mahaperiyava was the second son of the same blessed couple. ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உருவம் உண்டுன்னா அதுதான் ராமன் அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். அந்த தர்மம் தான் ராமன் அப்படின்னா, அந்த ராமனுக்கு ஒரு சன்னியாச உருவம் உண்டுன்னா அதுதான் காஞ்சி மகாபெரிவா. அந்த காஞ்சி பெரிவாளோட இளவல் சிவன்சார் அப்படின்னா, இவர் பிறந்தது பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காய்.
பரதாழ்வார் பிறந்ததும் பூச நட்சத்திரத்தில், ராமர் புனர்வசூவில் பிறந்தார், அடுத்த புஷ்யத்தில் பரதன் பிறந்தார் அப்படின்னு ராமாயணம் சொல்கிறது. எப்படி ராமர் பரதர் அண்ணா தம்பி இருந்தாலோ அதே போலேயே இங்கே காஞ்சி மகாபெரிவா சிவன் சார் அப்படி இருந்திருக்கா. ராமர் பிறந்த திதியாவே இவருக்கு நவமி திதியாகவும் போயிடுத்து. சித்தர் சிவன் சார் சரஸ்வதி சங்கரர் போல் முக்தர் அவர் இவரின் முத்தண்ணா. இத்தரையில் அண்ணா காஞ்சி ஊரதற்கு அம்பாள் காமாட்சி என்றால் சின்ன காஞ்சி ஊருக்கு சிவம். கிரேசி மோகன். அந்த பரம்பரை என்ன அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக நாயக்க வம்சம் தஞ்சாவூரை சோழ தேசத்தை ஆட்சி பண்ணியிருந்தது. சேவப்ப நாயக்கன் அப்படிங்கிற இந்த ராஜா தான் முதல்ல அதில் ஆட்சி பண்ணியிருந்தார். அந்த சேவப்ப நாயகனுக்கு மதி மந்திரியாக விஜயநகர சாம்ராஜ்யத்திலேருந்து கோவிந்த தீக்ஷிதங்கிற மகான் வந்தார். நித்யாக்னிஹோத்திரம் பண்ணிண்டு ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்த பரம வைதிகராக இருந்தால் கூட அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணியிருந்தான்னு தங்களோட மந்திரி சபையில் தங்களுக்கு அட்வைஸ் பண்ண, நாட்டை நல்லபடியாக பரிபாலனை பண்ண, ஜனங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இது மாதிரி வேத வித்துக்களை படித்த மகான்களை பண்டிதர்களை திரிகால ஞானிகளெல்லாம் தங்களோட மந்திரி சபையில் வச்சுண்டு அவளோட அட்வைஸ் படி ஆட்சி பண்ணின. அதனால தான் அது சரித்திர புகழ் அப்படி இன்னி வரைக்கும் பேசுகிறாப்பில் இருக்குது. அந்த ரீதியில் தான் இந்த கோவிந்த தீக்ஷிதரை இந்த சேவப்ப நாயகனுக்கு மதிமந்திரியாக விஜயநகர சாம்ராஜ்யத்திலேருந்து இங்கே அனுப்பிச்சிருந்தா. இந்த கோவிந்த தீக்ஷிதர்லாம் கன்னட தேசத்தை சேர்ந்த ஹொய்சாலாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹொய்சால ஸ்மார்த்த அந்தன மரபை சேர்ந்தவா. பட்டீஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல தான் கோவிந்த தீக்ஷிதர் இருந்தார். அவரோட வம்சத்தில் வந்தவர் தான் இந்த சிவன் சாரோட அம்மாவோட அப்பா, அதாவது அம்மா வழி தாத்தா. அவருக்கு பேர் நாகேஸ்வர சாஸ்திரி அப்படின்னு பேர். இவ ஈச்சங்குடியில் இருந்ததுனால ஈச்சங்குடி நாகேஸ்வர சாஸ்திரி அப்படின்னு பேர். இந்த நாகேஸ்வர சாஸ்திரியில் 2வது பொண்ணு தான் சிவன் சாரோட தாயாரான மகாலட்சுமி அம்மா. இவர் 4வது பிள்ளையாக பிறந்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகளும் மகாலட்சுமி அம்மாக்கும். அப்போது மீதி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நமக்கு ஆசை இருக்கும். இந்த சிவன் சாரோட பெரிய அண்ணா, மூத்த அண்ணா, அவருக்கு பேர் கணபதி சாஸ்திரின்னு பேர். 2வது அண்ணா, அவருக்கு பேர் சுவாமிநாதன்னு பேர். இந்த சுவாமிநாதன் யார் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, உலகம் முழுக்கலும் தெரிஞ்ச காஞ்சி மகாபெரிவா தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், காஞ்சி மகாபெரிவாளுக்கும் சிவன் சாருக்கும் என்ன உறவுன்னு. சொந்த அண்ணா தம்பி. இந்த சிவன் சாரோட 2வது அண்ணா காஞ்சி மகாபெரிவா. 3வது அண்ணா சாம்பமூர்த்தி சாஸ்திரி அப்படின்னு இருந்தார். அப்புறம் ஒரு அக்கா லலிதாம்பா அப்படின்னு. இவர் தான் 4வது புள்ள, அந்த ஆர்டரில் 5வது பையன். இவருக்கு அப்புறம் சாருக்கு ஒரு தம்பி உண்டு, கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி அப்படின்னு, குஞ்சு சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாள். அப்பா வழி வம்சம் பார்த்தா சங்கரநாராயண சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் தான் கன்னட ஹொய்சால தேசத்துலேருந்து மைக்ரேட் ஆகி இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தவர். இவா எங்கே செட்டில் ஆகியிருந்தா அப்படின்னா காவேரி தீரத்தில் மத்தியார்ஜுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருடமருதூரில் செட்டில் ஆகியிருந்தா. தட் மீன்ஸ் சாருக்கு அப்பா வழி சொந்த ஊர் திருடமருதூர், அம்மா வழி சொந்த ஊர் ஈச்சங்குடி. இந்த சுப்பிரமணிய சாஸ்திரியோட அப்பா, அதாவது சிவன் சாரோட அப்பா வழி தாத்தா கணபதி சாஸ்திரிகள் அப்படிங்கிற மகான். இவர் காஞ்சி காமகோடி பீடத்தில் 64, 65 2 பீடாதிபதிகள் காலத்தில் கிட்டத்தட்ட 50 years 50 வருஷம் மடத்தோட ஸ்ரீகாரியமாக இருந்து கைங்கரியம் பண்ணினவர். அப்படி கும்பகோணத்தில் மடம் இருந்துருக்கிறதுனால திருடமருதூரில் இருந்த கணபதி சாஸ்திரிகள் கும்பகோணம் மடத்துக்கு தினம் நடந்து வருவார். தினம் காலத்தால் 10 கிலோமீட்டர் நடந்து வந்து கைங்கரியம் பண்ணிவிட்டு ராத்திரி எல்லாம் முடிஞ்சோடனே இவர் 10 கிலோமீட்டர் நடந்து தன்னோட வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற காரியங்கள்லாம் முடிச்சுன்னு தன்னோட வீட்டு கடமையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து கைங்கரியம் பண்ணி 1 நாளில் 2 நாளில் 50 வருஷம் ஆச்சாரிய சேவை பண்ணிடுது. கைங்கரியம் பண்ணினதோட பலன் என்ன அப்படின்னு, அவர் பரம்பரையில் இத்தனை ஞானிகள், இத்தனை சன்னியாசிகள், இப்படி சிவன் சாரை போல் ஒரு பெரிய மகான்லாம் கிடைக்கிற பாக்கியம் கிடைச்சிது. Born in a family of Vedic scholars, Sachu was given the right initiation to all family traits. In fact, when he was just 6 years old, this incident that took place in front of Mahaperiva was the origination of Periva's awe towards Sachu. பெரியவா தம்பி சாச்சு பிறவியிலே ஞானின்னு சொன்னா அப்படின்னோம். எதை வச்சுன்னு சொல்லியிருப்பா, மடத்தில் வித்வத் சதஸ் நடக்கிறது. அப்போ பெரியவாளுக்கு வயசு
16, தம்பி ஷாச்சு சிவன் சாருக்கு 6 வயசு. இது சதஸ் அப்படின்னு ஒன்றும் தெரியாது. குழந்தை வந்து உட்காண்டிருக்க, அப்படியே பேசிகிட்டே இருக்கிறது கேட்குறா, நான்னா யார் அப்படின்னு கேட்குறா. உடனே இந்த குழந்தை என்னன்னு சொல்கிறது, நான்னா எதை குறிக்கிறது? இந்த உடம்பை குறிக்கிறதா? இல்லையே, அது உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கே அதை சொல்கிறதா? எதை நான்னு சொல்கிறது? நான்னா பதம் எதை குறிக்கிறது அப்படின்னு எல்லா வித்வான்களும் அசந்து போயிட்டா. இதைத்தானே ஆதிசங்கர பகவத்பாதாலும் காசியில் அந்த பஞ்சமனை பார்த்து சொல்கிறதே, அந்தனை தள்ளிப்போ அப்படிங்கிறது அவன் கேட்குறான். எதை தள்ளி போக சொன்ன சுவாமி? இந்த உடம்பை சொல்கிறியா இல்லை அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை சொல்கிறியா அப்படின்லாம் கேட்டால் உடனே மனிஷா பஞ்சகம் அப்படின்னு இப்பேற்பட்ட பிரம்மஞானியாக இருக்கே, அது யாராக இருந்தால் என்ன, வேதம் படித்த அந்தணனாக இருந்தால் என்ன, ஒன்றும் படிக்காத பஞ்சமனாக இருந்தால் என்ன, இந்த ஆத்ம ஞானம் அடைஞ்சவன் தான் என்னோட குரு அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதால் சொன்னதாக நமக்கு சங்கர விஜயம் காமிக்கிறது இல்லையா? அதை போல தான் இந்த ஷாச்சு கேட்குறது. இன்னொரு அபூர்வமான விஷயம், அந்த காலத்து மெஜிஷியன் பீதாம்பரமையர் அப்படின்னு அவர் மடத்தில் வந்து பெரியவாளுக்கு தன்னோட இந்த இந்திரஜால வித்தையெல்லாம் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு பண்ணி காமிக்கிறார். மடத்தில் எல்லோரும் கூட்டம், எல்லோரும் வந்து பார்த்துன்னு இருக்கா. குழந்தை ஷாச்சுவும் வந்து பார்த்துன்னு இருக்கு. அப்போது அவர் என்ன பண்ணார், கையில் இருந்த ஒரு கர்ச்சீப்பை அதை எடுத்து அப்படின்னு உதறி போட்டாரோ இல்லையோ, அது ஒரு பெரிய பாம்பாக எடுத்துன்னு படம் எடுத்துன்னு ஓட வந்துடுத்து. வந்தால் அவ்வளோதான், அத்தனை பேரும் தலை தெறிக்க ஓடிட்டா. அதில் உட்கார்ந்தது 2 பேர், அண்ணா பெரியவாளும் தம்பி ஷாச்சுவும். எல்லோரும் ஆச்சரியப்பட்டா. பெரியவா உட்காந்துன்னு இருக்கான்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு, ஆனால் குழந்தை ஷாச்சு உட்காந்துருக்கு அப்படின்னா எப்படி இந்த குழந்தைக்கு ஒரு நேச்சுரலாக ஒரு பயம் இருக்காதா? ஒரு பாம்பு இப்போ சீரிண்டு படம் எடுத்துன்னு வரதான் பயம் இருக்காதோ? ஏன் இல்லை, தான் பெரியவா தான் சொல்லிட்டாளே, என் தம்பி ஷாச்சு பிறவியிலே ஞானி அப்படின்னு. அப்புறம் ஞானிக்கு எது மாய எது நிஜம் அப்படின்னு தெரியாதா? இதான் சாரோட பால்ய லீலையிலேருந்தே அது பிரம்மஞானி அப்படிங்கிறத நிரூபணமாகியிருக்கு. Since his father was working in the field of education, Sachu was given English education too in the town high school of Kumbakonam, where he studied till 11th standard. Since he possessed creative and artistic skills, he was shifted to School of Arts and Crafts in Kumbakonam, where he honed his skills in drawing, painting and photography. He started his own Sivan Art and Photo Studio in Kumbakonam. Converting black and white photos into color was his specialty. ஜமீன்தார், அப்புறம் வந்து மராஸ்தார், இது மாதிரி பெரிய பரம்பரை பணக்காரர்கள் அப்படின்னு இருக்காங்க. அவங்க எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் 1930 காலகட்டத்தில் இவர் எழுதின ஓவியம் இருக்கும். அப்படியே அவர் ஃபோட்டோ எடுத்து அங்கே கலர் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். லட்சுமி விலாஸ் பேலஸ் நம்ம உடையாறுபாளையத்தில் பார்த்துருக்கேன். அது மாதிரி பல இடங்களில். 2 challenges were given to him in photography by Mahaperiva. Periva took bath in Kaveri Dabir Padithurai in Kumbakonam. காவேரியை பார்த்து வடக்கு முகமாக உட்காந்துன்னு படியில் உட்காந்து ஜபம்லாம் பண்ணியிருந்தா. அப்போ வித்வத் சதஸ் நடந்ததுனால 100கணக்கான வேத வித்வான்கள்லாமும் மடத்துக்கு வந்திருந்தா. எல்லாரும் பெரியவாளோட ஸ்நானம் பண்ணிவிட்டு பெரியவா ஜபம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு எல்லாரும் சுற்றி இவரை நிற்கிறா. கிட்டத்தட்ட 100 பேருக்கு வேலை போல் நின்றுட்டுருக்கா அந்த காவேரி படியில். ஜபம்லாம் முடிஞ்சோடனே பெரியவாளுக்கு என்னமோ திடீர்னு தோணித்து, உடனே போய் சாச்சு அழிச்சுன்னு வா, இப்போ 100 பேர் எனக்கு பின்னால் நிற்கிறவா அத்தனை பேர் என்னையும் கவர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும், எடு அப்படின்னு சொன்னான். எய்த்தாப்புலே காவேரி ஓடின்னு இருக்கு, தண்ணி ஓடின்னு இருக்கு. இவரோ காவேரியை பார்த்து உட்காந்துருக்கார். எப்படி எடுக்கிறது? Sachu managed to brave the fast-moving Kaveri stream in which he stood with his tripod and captured the scene in his camera. ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் அந்த ஃபோட்டோ கும்பகோணத்தில் கூடலூர் ராமச்சந்திர சஷ்டின்னு இருக்கார், அவத்தில் இருக்குது. ரொம்ப அபூர்வமாக இருக்கும். பெரியவா அதுக்கப்புறம் பின்னால் இந்த ஃபோட்டோவை காமிச்சு சொல்கிறா, இது பார்த்தியோ, நான் தான் எடுக்க சொன்னேன் சாச்சுவை விட்டு, எனக்கு பின்னால் 100 பேர் நிற்கிறா, அத்தனை பேரும் கிளியராக தெரியாப்புல எப்படி எடுத்திருக்கான் பார்த்தியோ அப்படின்ட்டு. ஆனால் எடுக்கிறதுக்கோ எப்படி நின்று சௌரியமாக நின்றுக்கிறாப்புல இல்லை, தண்ணியில் நின்று எடுத்தான். இப்படி பெரியவா பெருமைப்பட்டுண்டா. ஆனால் சார் என்ன தெரியுமா சொன்னார் அப்படின்னு, இந்த நிகழ்ச்சியை சொல்கிறதே சொல்கிற, பெரியவா எனக்கு வச்ச டெஸ்ட்டு அப்படிம்ப. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. On another occasion, Periyava wanted the expert photographers to capture all the 4 Rajagopurams of Chidambaram Nataraja temple in one frame. None could manage. He then said, "Ask Sachu, he would do." Periyava was correct indeed, as Sachu managed to capture the way Periyava wanted. Despite all such skills, creativity and prowess,
he always remained as a detached person from all worldly desires. Though he did oblige his parents' wishes to get wedlocked with Srimati Parvatammal, fate it was to unlock it in the course of time. In fact, Sivan Sir did leave the doors of his photo studio unlocked, leaving behind equipment worth rupees 70,000, no small amount even today, and walked out of all worldly affairs. His first refuge on attaining total enlightenment, based on the inner call from Mahaperiva, was the Adhishthanam of 57th year of Kamakoti Peetham, Sri Paramasivendra Saraswati Swamigal at Tiruvengadu. ஒருத்தர் என்ன தெரியுமா பண்ணார், சாரோட சிஷ்யர் ஒருத்தர், சார் இப்படி ஃபோட்டோ ஸ்டுடியோ விட்டுட்டு போயிட்டாரே, அவர்கிட்ட யார்ட்டையோ கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு என்ன பண்ணார், இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ மெனக்கிட்டு பூட்டி சாவியை கொண்டு சார்கிட்ட கொடுக்குறார். சார் நீங்கள் பாட்டுக்கு ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் அப்படியே இதை விட்டு வந்துட்டு சாவி வச்சுங்கோ அப்படின்னா, சார் சிரிச்சுட்டே யானே வேண்டான்னு வந்தாச்சு, இப்போ அங்குஷத்தை வச்சுன்னா என்ன பண்ண போகிறோம். இப்போ நினச்சி பாருங்கோ, பெரியவாயம் தம்பி சாச்சு பிறவியிலே ஞானி அப்படின்னது எவ்வளவு 100% பர்ஃபெக்டாக இருக்குது, பொருந்தருது அப்படிங்கிறதுக்கு. ஸ்ரீ ஸ்ரீ சிவன் சுவாமிகள் அவர்களும் இந்த அதிஷ்டானத்தில் 40 வருடங்களுக்கு மேலாக இருந்திருக்கிறார்கள். இங்கே நந்தவனத்தில் புஷ்ப செடிகளுக்கு கைங்கரியங்கள் செய்வதும் ஜலங்கள் விடுவதும் பல தொண்டுகள் ஆற்றி உள்ளார்கள் சிவன் சுவாமிகள் அவர்கள். என்னுடைய தாயார் விசாலாட்சி அம்மாள் என்று பெயர். சிவன் சுவாமிகள் வரும்போது எங்கள் கிரகத்தில் தங்குவார்கள். அப்பொழுது எனது தாயார்கள் சமையல் செய்து சிவன் சார் அவர்களுக்கு பரமாறுவார்கள். அதில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் முருங்கைக்கீரை, அதை பக்குவமாக சமையல் செய்து கொடுப்பார்கள், சாப்பிடுவார்கள் விருப்பமாக. அதற்கு சார் பட்சணம் என்று பெயர் சொல்லியிருக்கிறார்கள். எனது தம்பி, நான், எங்கள் குடும்பங்கள் அனைவருமே நிறைய கைங்கரியங்கள் செய்திருக்கிறோம் சிவன் சுவாமிகள் அவர்களுக்கு. இந்த பரமேசிவேந்திரால் அதிஷ்டானத்தில் இருந்து நிற்கிறதே அந்த ஊரில் கோபாலையர் காமாட்சி அம்மா அப்படின்னு ஒரு தம்பதிகள். இந்த காமாட்சி அம்மா தினம் என்ன பண்ணுவோன்னா, கார்த்தாலே எழுந்துட்டு மடியாக உளுந்த களைஞ்சி அதை மாவை அரைச்சி அப்பளம் இட்டு காய வச்சு சாயந்தரம் அதை கும்பிட்டியில் சுட்டு மேலே நெய்யை தடவி சாருக்கு கொண்டு வந்து கொடுப்பா. இது என்னமோ தெரியல, அந்த அம்மாவுக்கு பக்தி என்ன இப்படி பண்ணணும்னு தோணுதுன்னு தெரில. தினம் இப்படி பண்ணுறது, அன்னன்னைக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்பளம் இட்டு அதை எண்ணெயை தடவி சார்கிட்ட கொண்டு கொடுக்குறது. அதில் இப்படி ஒரு விள்ளல் எடுத்து சார் வாயில் போட்டுப்பார், போட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவார். அப்படி இருக்கிற அந்த கோபாலையரும் காமாட்சி அம்மாளும் காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ண போகணும் அப்படின்னு சார்கிட்ட வந்து சொல்கிறார். நாங்கள் காஞ்சிபுரம் போய் சார் வந்து பெரியவாளை பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நல்ல காரியம், போயிட்டு வா, போய் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படிங்கிற. இவள் வந்து ஒரே கூட்டமாக இருக்குது, நான் திருவெண்காட்டிலேருந்து வந்திருக்கேன், சிவன் சார் சிஷ்யம் வந்திருக்கேன் அப்படின்னு கோபாலையர் கத்துற. உடனே பெரியவா கூட இருக்கவள்கிட்ட அவளை கூப்பிடு அப்படிங்கிற. உள்ளே 2 பேரும் வந்தோடனே இந்த கோபாலையர்கிட்ட பெரியவா கேட்குறா, நான் திருவெண்காடு வந்தால் உங்கள் அத்து திண்ணையிலேயே தங்குறேன், எனக்கு சாதம் போடுவியா அப்படின்ட்டு. அவள் பதைச்சு போயிட்டா, என்ன எல்லோரும் அவள் பிக்ஷாவந்தனம் பண்ணுன்னு காத்துட்டுருக்கா, பெரியவா நம்மள்ட்ட இப்படி கேட்குறா அப்படின்ட்டு. உடனே அவர் பரம சந்தோஷம், பெரிய பாக்கியம், பெரியவா வரணும் அப்படின்னு சொன்னால், அப்போ சிரிச்சுட்டே சொல்கிறா, நான் வரது இருக்கட்டும், இப்போது என் தம்பி சாச்சு அங்கே இருக்கானோ இல்லையோ, அவனை கவனிச்சுக்கோ, அதுவே எனக்கு பண்ணுற பெரிய கைங்கரியம். இதுலேருந்து தெரிகிறது சாருக்கு பண்ணுற கைங்கரியம் பெரியவா தனக்கு பண்ணுற கைங்கரியமாக எடுத்துக்கோ. காஞ்சி காமகோட்டி குருநாதா. Aghoram Iyer in Tiruvengadu was blessed with the opportunity of doing service to Sivan Sar. In fact, his son, Suppini, who eschewed any reverence towards Sivan Sar, was converted by him to be his most ardent bhakta forever. நான் 9th ஸ்கூல் லீவில் வீட்டில் படுத்திருந்தேன். முதல் சார் வந்து என்னை எழுப்பினார். எழுந்திரிச்சு சொன்னால் கண்ணாப்பண்ணான்னு வாய்க்கு வந்தபடி கண்ணாப்பண்ணான்னு திட்டினேன். ஸ்லம் லாங்குவேஜோடு இன்னும் ரொம்ப 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 கேவலமாக இருக்கும், அவ்வளோ கெட்ட வார்த்தையால் திட்டினேன். எங்கள் அம்மா என்ன பண்ணால், உங்கள் அப்பா உன்னை வெட்டி கொண்டுடுவான், அதனால் நீ உங்கள் பாட்டியாத்துக்கு ஓடி போய்டுன்னு சொல்லிட்டேன். அங்கேருந்து நான் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கேன், எங்கள் பாட்டியாத்துக்கு போயிட்டேன். நைட்டு ஒரு 7 மணிக்கு 3 பேர் என்னை ஆடு மாதிரி பலியாடு மாதிரி என்னை கொண்டு வந்து சாருக்கு எதுக்க நிப்பாட்டினாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணால், நமஸ்காரம் பண்ணுன்னார். பயந்துட்டு என்ன பண்ணேன், சரிண்ணா நமஸ்காரம் பண்ணேன். பண்ணிட்டு எழுந்திரிக்கிறப்ப என்ன நினச்சேன்னா, கண்ட காவி பாய காலெல்லாம் விடுற மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு எழுந்திரிச்சு வந்து வீட்டு உள்ளார நின்று ஜன்னல் வழியாக நான் வந்து சாரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தேன். உடனே சார் சொன்னார், அவன் தான் என்னுடைய உண்மையான சிஷ்யன் அப்படின்னு சொன்னான். மறுநாள் வந்து
கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு குளிப்பாட்டி விடேன் அப்படின்னு. நமக்கு பிடிக்காதவனா இருந்தாலும் ஏதோ ஒரு கிழவன் கூப்பிட்றான்ட்டு நேராக போய் இதுக்கு அதிஷ்டானத்தில், இப்போ இருக்கிற அதிஷ்டானத்தில் பின்பக்கத்தில் கிணறு இருக்குது. அந்த கிணத்துல போய் சாரை உட்கார வச்சு ஒரு 10 குடம் இருக்கும் ஊற்றிருப்பேன். ஊற்றிட்டு நான் வந்துட்டேன். 5:30 மணி இருக்கும். பெதில் விட்டு கூட்டுறவர் சொன்னான், வேலை மயிர் இல்லைன்னு போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் வந்து கூப்பிட்டான். போனோன்னே நமஸ்காரம் பண்ணு, நான் தான் உன்னோட குரு அப்படின்னாரு. நான் ஒன்றும் நமஸ்காரம் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு, இப்போ மடத்தில் ஒரு இது இருக்குது கேட்டு, அது வரையும் வந்துட்டேன். சுப்பிரமணியான்னு ஒரு குரல் இந்த அகில உலகம் பூரா கேட்டிருக்கோம், பிரபஞ்சம் வரையும் கேட்டிருக்கோம். சார் வந்து ரொம்ப நைஸாக பேசுவாள். இவ்வளோ குரல் கடுமையாக இருக்கன்னொன்னே மறுபடியும் கிட்டக்க போனேன். போனோன்னே என்னன்னு சொல்லுனார். எச்ச தீட்டு மடி ஆச்சாரம் பெரிய வாங்கிறது, வாயில் கையை வச்சுட்டு பேசுகிறது, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இதெல்லாம் உனக்கு கையில தான் கட்டியிருப்பேன், இப்படி தான் இருப்பேன், இப்படி இருந்தால் தான் உனக்கு சம்மதமானு கேட்டேன். நீ நமஸ்காரம் பண்ணு, நான் தான் உன் குரு அப்படின்னார். அவ்வளோதான். ஆனால் நமஸ்காரம் பண்ணுறப்ப என்ன என் மனசில் பட்டுதுன்னா, அம்மா அப்பா தெய்வம் கடவுள் யமதர்ம எல்லாமே நமக்கு சார் தாண்டா அப்படின்னு தான் பட்டுது. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறதே விட்டுட்டேன். That was the time when the divine powers of Sivan Sar started getting manifested. There was severe drought without any rain for quite some time. One of Sivan Sar's bhakta cried for help. Sivan Sar asked him to water one particular flower plant inside the Adhishtanam till he said to stop. The bhakta did so for a very long time, almost emptying the well inside. He was amazed to notice dark clouds gathering in the sky. It did pour profusely, ending the agony of drought. பூம்பார் கனகசபைன்னு பெரிய நாதஸ்வர வித்வான். எங்கள் ஆற்றுலேருந்து 10 வீடு தள்ளி பாபு சாஸ்திரின்னு இருக்கார். சாரோட அப்பா அம்மா ஸ்ரார்த்தெல்லாம் அவர் தான் பண்ணி வைப்பார். அவர் தம்பி ராமனுக்கு பூனல் நடந்தது. அப்போ வந்து அவன் வந்து நாதஸ்வரம் வாசித்தான். சார் சொன்னார், இதேமாரி அவனை போய் மானச சஞ்சரரை வாசிக்க சொல்லுப்பா அப்படின்னார். ஜம்காலம் போட்டு வாசிக்க ஆரம்பித்தான். வாசித்து முடிஞ்சோன்னா உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். சாமி சுரம் பெசகாமல் வாசிக்கணும், வாசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே செத்து போயிடணும், அதேமாரி நடக்குன்னு சார் ஆசீர்வாதம் பண்ணான். சார் சொன்னதுக்கு பிறகு ஒரு 2.5 வருஷம் கழிச்சு ஒரு கல்யாணத்தில் வாசிச்சுட்டு இருக்கிறப்ப நெஞ்ச வலிக்குதுன்னா அப்படியே செத்துவிட்டான். நீத்தார் கனகசபை நாதஸ்வரம் பெற்று சேர்த்தார் சிவனடியில் சார் சிவம், தீர்த்தார் பிறவி பெரும்புயல் பாரினை தாண்ட வருவித்தார் கூற்றிலாவான். On another occasion, when Kaveri was going in full flow and the paddy fields were filled with copious water, Sivan Sar had the vision to say that a day would come when even for a bottle of water we would have to pay. காவேரியில் ஆற்றுலலாம் ஜலம் நிறைய இருந்தது, கிணத்துல எல்லாத்துலேயும். ஆனால் அப்போவே வந்து அவர் எதிர்காலத்தில் தண்ணி வந்து எல்லா ஆற்றுலையும் விலைக்கு வாங்குவான்னு சொன்னார். ஆனால் அதுக்கு நான் தான் சொன்னேன், எல்லா இடத்துலையும் கிணறு இருக்குது, எதுக்கு சார் நம்ம ஜலம் விலைக்கு வாங்க போகிறோன்னு கேட்டேன். இல்லை, எதிர்காலம் தண்ணி நம்ம வாங்குவோம் பாரு அப்படின்னார். அது நான் இருக்கேனே இல்லையோ தண்ணி வாங்குவா எல்லாரும்னார். அது கரெக்டாக இருக்குது சார். அதேமாரி சார் வந்து சொன்னேன், இதேமாரி யமதர்மன் வந்து நிற்பான், ஒரு 1000 பேர் சாரோட சிஷியாலாம் நிற்பா. யமதர்மன் கேட்பான், யார்ப்பா முதல்ல சிவன் சாருக்காக உயிரை கொடுக்குறால சாரை விட்டுட்டு போகிறேன்னு நிற்பான். எல்லாரும் ஒருத்தர் மோச்சி ஒருத்தர் பாப்பா, நீ திருப்பந்துருத்தி ஆடு மாதிரி முதல்ல நீ தான் வந்து நிற்ப அப்படின்னு சொன்னான். His knowledge of astrology, astronomy, and mathematics was immense. In fact, his mind did all the calculations without any need for panchangam, paper, pencil, calculator, etc. How was that possible? It was possible for a Siddha Purushar who was omnipresent and omnipotent. No wonder he was seen in several places at the same time. சார் ஒரு நாளைக்கு என்ன பண்ணால், தான் உக்காந்துட்டு இருந்த இடத்துலேருந்து பக்கத்தில் இருந்த செவுத்தை தன் கையால் அப்படி தட்டினான். திஸ் இஸ் a solid state அப்படின்னு சொல்லி கையால் தட்டிட்டு, இந்த செவரோட இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். பிரமிப்பாக இருந்ததை விட அப்போ தான் பிரம்மம்னா என்னங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதாவது எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது தான் பிரம்மம். அந்த வசியத்தை பற்றி எழுதும்போது எப்படிப்பட்ட வசியங்கள்லாம் இருக்குதுன்னு எழுதியிருக்கா, நிறையா எழுதியிருக்கா. அதில் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கிற வசியங்கள் இருக்குது, இல்லை ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிறதும் இருக்குது. பெரிய பெரிய பூஜைகள் பண்ணி நிறைய கும்பலை கூட்டுறது, அது மூலியமாக வசியம் பண்ணுறது, அதுமாரி பல விஷயங்கள் இருக்குது. ஒருத்தருடைய மனசில் இருக்கிறத சொல்கிறது,
அதே மாதிரி அவள் எதுக்காக வந்திருக்கான்னு சொல்கிறது, இது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் வசியம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சார் எழுதியிருக்கார். அடுத்த நிமிஷத்தில் என்ன நடக்குங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. ஜோசியம் ப்ரெடிக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். அடுத்த வினாடிகள் நடப்பதை கூறக்கூடியவர் துறவின்னு எழுதியிருக்கார். அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இருக்கிறவங்களால தான் சொல்ல முடியும். அதில் சார் என்ன சொல்லியிருக்கார், இதுமாரி செயற்கை வசியங்கள்லாம் இல்லாமல், எந்த விஷயங்களையும் வெளியில் காட்டி கொள்ளாமல், சும்மா இருந்துட்டுருக்கிற ஒருத்தர்கிட்ட நமக்கு ஈடுபாடு வரும். சார் மாதிரி இருக்கிறவா, பெரியவா மாதிரி இருக்கிறவாள்கிட்ட நம்மளை அறியாமல் ஒரு ஈடுபாடு வரும். அதுதான் இயற்கை வசியம் அப்படின்னு சொல்லியிருக்கார். பழக பழக பாலும் புளிக்கும். ஆனால் இப்படிப்பட்ட மகான்கள்கிட்ட பழகும் பொழுது நாம் நம்மை இழப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆசை, ஆர்வம், பயம் அற்ற பரம்பொருளே பூசைக்கு உகந்த பரமசிவம். தேசமும் காலவர்த்தமானம் கடந்த சிவன் சார்தான் ஆலகாலம் உண்ட அரண். People have seen him holding rice in his palm and making a noise. Squirrels and sparrows came and ate the rice. When inquired about this, Mahaperiva said that Sachu knew 3 languages: human language, language of birds and animals. அந்தவனத்தில் போய் உட்காந்தாச்சுன்னா கொஞ்சம் அப்படி நாந்து உட்காந்துக்கோ அப்படின்னு ஜாட காமிப்பான். கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தெல்லாம் கிடுக்கிட்டு அலைஞ்சு கிளி வரும், குருவி வரும், அணில் வரும். அந்த காலத்தில் கையில் இதை வச்சுட்டு கொடுப்பான். அரிசி, நிலக்கடலை. அணிலுக்கு ஒருக்கும் இப்படி இது வரிசை வைக்கிற மாதிரி வரிசை வச்சுருவான். அது கையில் இப்படி காம்பா கையில் ஏறிக்கொண்டு இப்படி மெதுவாக வரும். அத்தனை சாப்பிட்டு அப்படியே கீழே இருக்கும், ஜம்ப் பண்ணாது. அது ஆச்சு. கிளி தோளில் உட்காந்துடும். After Kumbakonam and Thiruvankadu, Sivan Sar chose to shift his base to Chennai and stayed in several places. Dr. Padma Subramaniam's house in Adyar, And finally, in Nalli Chettiar's house in Pinjala Subramanian Street in T Nagar. ஸ்ரீ சிவன் சார் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது, அப்போ நான் கிட்டே இருந்து அவகிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் எனக்கு பெரியவாக்கிட்டேருந்து ஒரு பாதுகை வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அது கிடைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டேன். சிவன் சார் அப்படி தலையை தூக்கி என்னை பார்த்து, உனக்கு தங்க பாதுகையே கிடைக்கும், போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தங்கம் விற்கிற விலையில் தங்க பாதுகை கிடைக்குமா அப்படின்றதுலாம் சின்ன சின்ன விஷயமாக தான் நமக்கு மனசில் பட்டது. நான் அடிக்கடி மடத்துக்கு போயின்னு இருந்த சமயத்தில் மடத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் வேப்பத்தூர் ரவின்னு, அவர்கிட்ட முதல்ல ஒரு வார்த்தை சொல்லி வச்சேன், இந்த மாதிரி எனக்கு பெரியவா கிட்டேருந்து ஒரு பாதுகை வாங்கிக்கணும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வசந்த நவராத்திரி சமயம், ஒரு வயசான பாட்டி சின்ன ஒரு விரல் சைஸுக்கு தங்கத்தில் பாதுகை பண்ணின்னு பெரியவா கிட்ட கொடுத்துருக்கா. பெரியவா அதை வாங்கி கீழே போட்டு பாதத்தை எடுத்து அது மேலே வச்சு திருப்பி எடுத்து கையில் பார்க்குறா. திருப்பி கீழே போட்டு பாதத்தை அதில் வச்சு திருப்பி கையில் எடுத்து பார்த்துட்டுருக்கா. அப்படி நடந்துட்டுருக்கு. சந்திராங்கிறவர், ரவிங்கிறவர் 2 பேர் பெரியவாட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர், அது சாத்தூர் ரமணம் வந்திருக்கான், பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னா. அப்போ பெரியவா அந்த பாதுகையை கையில் வச்சுட்டு இருந்தா. என்னை பார்த்துட்டு ஒரு பாதுகை எடுத்து கையில் கொடுத்தா, வாங்கிட்டேன். இன்னொரு பாதுகையை கையில் வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. அப்படியே ஹெட் டு ஃபுட் என்னை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட்டு 2வது பாதுகையும் கையில் கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டான். பாதுகை எடுத்துன்னு வீட்டில் கொண்டு வச்சுட்டு நேராக சிவன் சார்கிட்ட சொன்னேன், உங்கள் அனுகிரகத்தினால பெரியவாகிட்ட எனக்கு தங்க பாதுகை கிடச்சிது சார் அப்படின்னு. அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சிவன் சார் எங்கள் ஆற்றுக்கு பிக்ஷை பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது, வரேன்னு சொல்லியிருந்தார். பெரியவா கொடுத்த ஸ்வர்ண பாதுகையை பார்த்து அதில் அக்ஷதையெல்லாம் போட்டு அனுகிரகம் பண்ணிட்டு போனார். இவ்வளவு பெரிய நிகழ்வு ஏற்படுறதுக்கு காரணம் சிவன் சாரோட ஒரு பரிபூர்ண அனுகிரகம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். As the divine ambassador, Bhagavan Manushya Rupena, the instances of Sivan Sar remedying the miseries of deserving human beings are many. Sri Lakshmi Narayanan of Krompet went on a trip in his Benz car. The driver was deftly handling the car at a good speed when suddenly a bus came head to head. அது பஸ்ஸு ஏத்தாப்பில் இவ்வளோ பெரிய பாடி, ரோடு கூட ஒன்றும் தெரியல, அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒரு சனம், அது சனம் கூட சொல்ல முடியாது, அதான் அந்த ஒரு வார்த்தை தான் இருக்குது. நான் எப்பவுமே ஒரு துளசி மணி மாலை போட்டிருப்பேன். இப்படி இந்த இதோடு அப்படி கையை பிடிச்சிட்டு கண்ண மூடிட்டேன்.
அடித்து தூக்கி போட்டு அவ்வளோதான். Vehicles banged against each other. The driver died instantaneously. Lakshminarayanan's soul went up and was watching the happenings in a blissful state. என்னோட பாடியை பார்க்குறேன், அதை போட்டு சில மனுஷாலாம் அழுதுன்னு இருக்கேன். ஆனால் நான் வந்து பார்க்குற இடம் என்னென்னா, இதுவரையிலும் இந்த பூலோகத்தில் பார்க்காத ஒரு இடம். எங்கள் அம்மாவை பார்க்குறேன். ஹூசவர் ஹஸ் மிஸ்ட் இங்கே எனக்கு நல்லா தெரிஞ்ச அவள்லாம் மேலே பார்க்குறாங்க. அது வந்து விவரிக்க முடியாத ஒரு சுகமாக இருக்குது, அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்குது. இது ஏதோ இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு துச்சம் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. His mother, who had died several years ago, appeared and told him that, "Do not come. You still have time to live." At once his soul came back to his body, but could not move or speak. வந்து உயிரோடு இருக்காண்டா, நான் செத்து போகலாடான்னு சொன்னால் வார்த்தை வரலை. அந்த சுப்பிரமணிய பூஜை மட்டும் நினச்சிட்டே இருக்கேன், சொல்லலை. டாக்டர் வந்து டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து காப்பி ரெண்டுத்தையும் வயத்தில் சொருகிட்டு ஒரிஜினல் காப்பியை வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இங்கே ஃபோன் பண்ணுறான். 2 விசிட்டிங் கார்டை எடுத்து அந்த 2 நம்பர் இருந்தது, ஒன்றுத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், இந்த கார்டு உடையவர் இந்த பென்ஸ் காரில் காலமாயிட்டார். He was declared as dead and was about to be moved to a mortuary when a villager argued with the police that Lakshminarayanan was alive. ஜெயச்சந்திரன் ஒருத்தர், அவன் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸோட சண்டை போடுறான். அவர் செத்து போகல, அவர் உயிரோடு இருக்கார், டிரைவர் தான் போயிட்டாரு அப்படின்னு அவன் சண்டை போடுறான். டே பாடா நீ அப்படிங்கிறாரு. அவர் யாருன்னே தெரியாது, அவர் யாரோ வேடிக்கை பார்க்க வந்தாள் அவன். And that he must be taken to the best of hospitals and given treatment. After much of discussion, the police did so. அண்ணா பிடிச்சி அங்கேருந்து நேராக அப்போலோவில் பிசி ரெட்டி ஆல் கேம். 17 days I was there. And Lakshminarayanan got his life back. என்ன நடக்குமோ நடக்கட்டும்னு ஒரு மாதிரி ஒரு டிப்ரெசிவ் ஃபீலிங் மாதிரி இருந்தது. அடுத்த நாள் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆல் ஆஃப் அ சடன் இந்த சிவன் சாரை போய் பார்க்கணும். என்ன அப்படின்னாரு, ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னாரு. எப்போ ஆச்சு ஆக்சிடெண்ட் அப்படின்னாரு. October 3rd ஆச்சு. என்னை பார்க்கணும் இல்லையா நீ, நான் பிறந்த நேரம் அதான் October 3rd தான். நீ எப்படி போவ நீ, என்னை பார்க்கணும் இல்லையா நீ அப்படின்னாரு. சிரிச்சுட்டார் ஒரு மாதிரி. Needless to say, which grace saved him without his asking. என்னோட அண்ணா வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த சமயம். அப்போது அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு சுதான்னு பேர். அந்த குழந்தை வந்து ஃபைனல் இயர் பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தா. காலேஜ் டியூஷன் போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு வாட்டர் டேங்கர் லாரி வந்து இடிச்சிட்டான். வீல் வந்து இடுப்பு மேலே ஏறி இறங்கியாச்சு. அவ்வளோ மோசமான சுச்சுவேஷனில் வந்து அழிச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரொம்ப உயிருக்கு போராடின்னு இருந்த சமயம். ஒரு நாள் ராத்திரி ரொம்ப வலி தாங்க முடியல, அப்படி கதறின்னு இருக்க அந்த குழந்தை. அப்போ வந்து டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் வீட்டில் சிவன் சார் இருக்கார். பத்மா சுப்பிரமணியத்தோட அண்ணா பாலகிருஷ்ணன்னு பேர். ராத்திரி 12:30 மணி இருக்கும், அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணா பொண்ணு ரொம்ப சிரமப்படுறா, வலி தாங்க முடியல, அழுதுன்னு இருக்கா, கொஞ்சம் சிவன் சார்கிட்ட இதை கொஞ்சம் காதில் போட்டுற முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவசியம் சொல்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு ராத்திரி 1 மணிக்கு போய் அவர் சார்கிட்ட போய் இந்த மாதிரி சமாச்சாரம் ரமணா ஃபோன் பண்ணால் அந்த க்ஷணம் சார் சொல்லியிருக்கார், அந்த வலி பூரா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னா. ஒரு 1/2 மணி இருக்கும், அந்த குழந்தைக்கிட்ட நான் பக்கத்தில் போகிறேன். அதுக்கு வலியே இல்லை, வலி பூரா சரியாக போயிடுத்து. என்னை பார்த்து, சித்தப்பா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்கோ, என்னத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் சரியாக இருக்கேனே அப்படிங்கிறது. இது வந்து பிரத்யட்சமாக நடந்த விஷயம். இது ஜீவனை விடுற ஸ்திதி ஆகி அப்புறமா அந்த குழந்தையும் போயிடுது. சார்கிட்ட போய் ரொம்ப கதறினேன், இந்த மாதிரி ஆயிடுத்தே சார், நீ நியூஸ் பேப்பர் படிப்பியோன்னு கேட்டார். படிக்கிறேன்னு. ஒரு நாளைக்கு 19 வயசு குழந்தை எத்தனை செத்து போகிறதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியும் அப்படின்னு. அதுக்கெல்லாம் நீ அழறியா? அப்போது லோகத்தில் வந்து பிறக்கிறவா எல்லாம் போய் சேர்றதுங்கிறது நிச்சயம். அதனால் அது எப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் யோகியதை இல்லை. அப்படி ஒரு அனுபவத்தை சிவன் சாரால் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. The wife of Ramanathan Chettiar, a fervent devotee of Sivan Sar, once accidentally slipped and fell into the gap between the wheel of a train
and the platform. That generously endowed woman felt someone lifting her from the crisis spot and restoring her safely back to the platform. No wonder it was Sivan Sar. Sri Govinda Damodara Swamigal, respectfully addressed as Angare Periva and Tiruvallikeni Bhagwada Periva, had divinely reverence towards Sivan Sar. When he underwent heart surgery, Sivan Sar meditated for him for almost 6 hours. Though the surgery was successfully performed, due to its aftermath, Angare Periva got his right hand and leg immobilized. He was brought to Sivan Sar, who kept touching him with his leg thumb. No wonder he was cured soon thereafter. சிவன் சாரோட பக்தர்களில் பல பேர், அதில் ஒருத்தர் ராமநாராயணன் அப்படின்னு. இவர்கிட்ட சார் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தா அப்படின்னா, தினம் ஆஃபீஸ்லேருந்து சார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவார், டி நகருக்கு. அங்கே ராத்திரி படுத்துக்க வேண்டியது. கார்த்தால் ஏந்துட்டு வீட்டுக்கு போய் குளித்து அவர் கடமையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட வேண்டியது. திருப்பி சாயந்தரம் நேராக ஆஃபீஸ்லேருந்து இப்படி வந்துட வேண்டியது. இது வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு தபஸ் தான். இது ஒரு கோர்ஸ் மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ராமநாராயணனை பக்கத்துலேயே வச்சுருந்தார். அப்படி இருக்கிற ராமநாராயணன் ஒரு நாளைக்கு படுத்துன்னு இருக்கார். யாரோ காலை தடவுறாப்பில் பிடிக்கிறாப்பில் இவருக்கு தோணியிருக்கு. திடீர்னு முழிச்சு பார்த்தா சார் உட்காந்து இந்த ராமநாராயணன் காலை தடவின்னு இருக்கார். இவர் பதறி போய், என்ன சார் இது எங்கால நீங்கள் பிடிச்சுன்னு இருக்கீள் அப்படின்னா, இவர் ஏந்தனோன்னு சார் போய் படுத்துன்னு விட்டார். இவர் 2 வீலர் தான் வச்சுருப்பார். வீட்டுக்கு போகிறார் இல்லையா, அப்படி வீட்டுக்கு போய் அந்த டீனல் அப்படி திரும்புகிற சமயத்தில் ரோட்டில் எய்த்தாப்பில் ஒரு வண்டி வந்தது. ஆக்சிடெண்ட் ஆக வேண்டியது. இவர் கால் ரெண்டும் பேருக்கும் இந்த ஆக்சிடெண்ட் ஆயிருந்ததுன்னா ஒரு நூல் இழையில் தப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் ராமநாராயணுக்கு இந்த லிங்க் புரியுறது. எதுக்கு முதல் நாள் ராத்திரி சார் நம்ம காலை தடவி கொடுத்தார் அப்படின்னா, அந்த சாரோட கைப்பட்ட அனுகிரகம் இவர் ராமநாராயணன் காலை தப்பிச்சது. அதாவது கை கொடுத்த தெய்வம்னு கழிப்பட்டிருக்கலாம். இது கால் கொடுத்த தெய்வமாகவும் இருக்குது. பெரிவா சன்னதியில் பெரிவா சொல்லி பசுமாட்டுக்கு ஒரு கைங்கரியம் பண்ண பலன் எனக்கு இந்த ஜென்மாவில் கிடச்சது சிவன் சார். ஒரு நாளைக்கு என் ஒய்ஃப் கௌரி வந்து இப்போ சாருக்கிட்ட உட்காந்து சாருடைய ஃபோட்டோக்கிட்ட உட்காந்து பாடின்னு இருந்தா. அப்போ நான் சங்கர நேத்திரத்தில் முடிச்சுட்டு வந்த உடனே அவளை அழிச்சுட்டு நேராக சார்கிட்ட போவோம். சீக்கிரமாக டைம் ஆச்சு போகலாம் அப்படின்னேன். பாடி முடிச்சுட்டு கிளம்பி வந்தா. சார்கிட்ட போய் உட்காந்தோடனே முதல் கேள்வி, நீ பாடுவியோ அப்படின்னா. நான் உடனே முந்திரி கொட்ட மாதிரி, சார் அவர் கிரமமாலாம் கற்றுக்கல, ஏதோ சுவாமிக்கு எழுத்தாப்பில் பாடுவா அப்படின்னேன். அதான் முக்கியம் அப்படின்னார். இப்போ தோன்றுறது, அவ்வளோ நாளாக போயின்னு இருக்கோம், ஒரு தடவை கூட கேட்டதில்லை. அன்னைக்கு போகும்போது மட்டும் கரெக்டாக கேட்குறா, நீ பாடுவியோன்னு. அப்போனா நம்ம ஃபோட்டோக்கு எழுத்தாப்பில் உட்காந்து பாடலை, பெரிய சார் வந்து தனக்கு எழுத்தாப்பில் உட்காந்துருந்துருக்கார், பாடுறதை கேட்டுன்னு இருக்காருங்கிறது அப்போ புரியல, இப்போ புரியுறது. பாடுவேன்னு கேட்டவுடனே இப்படி சொன்ன உடனே சார் சொன்னார், சிவலோகநாதனை பாடு அப்படின்னார். இப்போ பாடினா அப்போ வந்து நடுவில் தடங்கள் ஆகிடுது. அப்போ சார் பாடி காமிச்சார், அற்ப சுகத்தில் திளைத்தோம் ஐயன் திருவடிகளை மறந்தோம் அப்படின்னு. அதை வந்து எம்எஸ் அம்மாவும் சதாசிவம் மாமாவும் வந்திருக்கும் போது சிவன் சார் சொல்லியிருக்கார். உடனே மாமா அதை மனசில் வச்சுட்டு, உனக்கு பாக்கியண்டா, கொஞ்சமாக லோகத்துக்கெல்லாம் பாடுறா, சிவன் சார் உனக்கு பாடி காமிச்சாரே அப்படின்னார். எனக்கு வந்து வெய்ஸ்மேன் கம்பெனியில் இருக்கும்போது எனக்கு 2 வீலர் தான் இருந்தது. அப்போது இப்போ சார் சொன்னால், நீ வந்து அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்க, நீ வைஸ் பிரசிடெண்ட் ஆகணும், டெசிக்னேஷன் கேளு, என்னோடய குவாலிஃபிகேஷனுக்கும் எனக்கும் நான் வைஸ் பிரசிடெண்ட் ஆகணும் கேளு, அதே மாதிரி எனக்கு ஒரு கார் வேணும்னு கேளு அப்படின்னா. அதுக்கு வந்து சார் எப்படி எழுதணும்னு சொன்னால், நைதர் ஐ எம் நீடி நார் ஐ எம் கிரீடி அப்படின்னு ஒரு லைன் போட்டு, ஃபார் மை குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ நீட் திஸ் டெசிக்னேஷன், ஐ நீட் அ கார் அப்படின்னு சொல்லி போடு அப்படின்னார். போட்டோடனே அவள் சாங்ஷன் பண்ணிட்டா. உடனே வைஸ் பிரசிடெண்ட் ஆக்கி பாம்பேலேருந்து ஒரு ஃபியட் கார் அமிச்சா. அது வந்து சார் சொன்னால் ஃபியட் கார் வந்து நம்ம அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 4-5 தான் வந்தா. சாருடைய அவங்க தெரிஞ்ச குடும்பத்திலேயே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு உடம்பு வந்துடுதுன்னா சாதாரண இது இல்லை, சரியா ஆகாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கள் எல்லாமே கை விடுற ஸ்டேஜில் போயாச்சு. அந்த குழந்தையோட அப்பா அம்மாலாம் வந்து கதறி அழறாங்க, ரொம்ப இதுவாக இருக்குது, கஷ்டம்னு. ஒரு சில முறை தான் அவர் வந்து விபூதி பிரசாதம் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். அது என்ன பண்ணுவார், ஒரு பேப்பரில் வந்து விபூதியை வாங்கிட்டு அதை அப்படியே குழைச்சி அதுக்கப்புறம் அதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நெத்தியில் ஏற்றுப்பார். அதுக்கப்புறம் பக்கத்தில் யாரோ, இப்போ நான் இருந்தேன்னா எனக்கு அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவங்களுக்கு கொடுப்பார், விபூதியை கொடுப்பார். அது மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணார். ரொம்ப அதிசயம். அந்த மாதிரி ஒரு மிராக்குலஸாக அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியாக போச்சு. அந்த பையன் இன்றைக்கும் நல்லா இருக்கான். அது விளையாட்டு படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு
சர்வசாதாரணமாக அந்த பையன் இன்னும் இருந்துட்டு இருக்கான். அப்புறம் கும்பகோணம் தெரியுமான்னு கேட்டார். கும்பகோணத்தில் நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். எந்த தெருன்னு கேட்டார். டபீர்னேன். உங்கள் மாமனார் பேர் என்னன்னு கேட்டார். அதுக்குள்ளே அவர் சொன்னால் அவர் பேர் சீதாராமையர்னு பேர். கும்பகோணத்தில் டவுன் ஸ்கூலில் படித்தார்னா. டவுன் ஸ்கூலில் படித்தாரா, யார் எந்த சீதாராமன் கேட்டுட்டே வந்தார். அப்போ அவர் கண்டுபிடிச்சிட்டார், 2 பேரும் கிளாஸ்மேட்டு. அதனால் அவருக்கு வந்து நம்ம சீதாராமன் தான். அவன் எங்கே இருக்கான் போ அப்படின்னார். நான் வந்து அவர் சிவலோக பிராப்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னேன். என்ன கேட்காம எப்படி போனான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. ஒரு நாளைக்கு நல்லி செட்டியார் வரார். அவர் வந்து சார்கிட்ட வந்து ஒரு சின்ன விண்ணப்பங்கிறார். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 4 கிரவுண்டில் வீடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார், அங்கே வந்து இருக்கணும் அப்படின்னார். எதுக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை நீங்கள் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கலாமே அப்படிங்கிறது மனசில் தோணுது அப்படின்னார். அப்போ உடனே சார் அதுக்கு என்ன பதில் சொன்னார்னா, இன்றைக்கி நீ வர நேராக வந்து என்னை வந்து தரிசனம் பண்ணுற, நாளைக்கு நீ 4 கிரவுண்டு வீடை வாங்கி கொடுத்தேன்னா நான் எழுந்துட்டு வந்து நீ கதவை தட்டினா நான் வந்து கதவை திறக்கணும் அப்படின்னார். ஐயோ அபச்சாரம், அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை சார், கொஞ்சம் சௌகரியமாக இருக்கலாமேங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இதை கேட்டேன் அப்படின்னார். அதாவது என்ன நான் சொல்ல வந்தேன்னா, எனக்கு அதே ஒரு சின்ன ஒரு கணக்கு ஒன்று சொல்லுவாள், 4க்கு 6 என்னமோ ஒரு கணக்கு சொல்லுவாள். அந்த அளவுக்கு எனக்கு இடம் இருந்தாலே போதும்பா, அதுக்கு மேலே எனக்கு இடமே வேண்டாம், சந்தோஷமாக சொல்லிட்டு நல்லி செட்டியாருக்கு நிறைய அனுகிரகத்தை பண்ணான். நான் வந்து பாம்பே கம்பெனியில் ஷேர்ஸ் தான் டீல் பண்ணியிருந்தேன். அப்போ புரோக்கர்லாம் எப்படி சம்பாதிப்பாங்கிறத நான் பார்ப்பேன். இந்த ஷேர் வாங்கினாக்கா பணம் போடாமையே ஒரு ஷேரை மண்டே வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை விற்றுருவா, இன்வெஸ்ட் பண்ணாமே விற்பா அந்த ஷேரை, அதிலே பணம் பண்ணிவிடுவா. ஸோ அது அவன் வாங்குறதா ஒரு 10,000 ஷேர் வாங்கினா நம்ம ஒரு 200 ஷேர் 300 ஷேர் அந்த மாதிரி வாங்கிட்டு அப்புறம் எப்படின்னா கொஞ்சம் பணமும் பண்ணேன். 10-15 நாளில் 1.5 லட்சம் பண்ணிட்டேன். இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhsக்கு ஒரு பொசிஷன் எடுத்தேன். அப்போ என்ன சார்கிட்ட சொல்லணும்ல டெய்லி எல்லாம் இந்த மாதிரி பண்ணேன்னு. அப்போ சார் சொன்னால் அத்தனையும் பேப்பர் ஆகிடும்பா அப்படின்னா. சரி அவருக்கு தெரியாது மார்க்கெட், நம்ம தான் பணம் பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தேன். அது சொன்ன வேலையோன்னு தெரியல, ஒரு வாரத்தில் ஹர்ஷத் மேதா ஸ்கேம் வந்தது. வாங்கின 10 லட்சம் அப்படியே எல்லாமே ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு கூட வேல்யூ இல்லாமல் போயிடுது. அப்புறம் அந்த 10 லட்சத்துக்கு ஒரு 14 லட்சம் அப்புறம் வட்டி கடனை வாங்கி 12 வருஷம் ஆச்சு எனக்கு அதை அடைக்கிறதுக்கு. சார் அட்வைஸ் பண்ணது நான் கேட்கல அது. ஆனால் அப்புறம் இந்த மாதிரி லாஸ் ஆகிடுதுன்னு சொல்லலை அவர்கிட்ட. அப்புறம் அதான் கோச்சி பரவாயில்ல வருத்தப்பட்டு சொல்ல பரவாயில்லைங்கிறதுனால அதை சொல்லலை. எப்போதுமே அவர்கிட்ட பழகினத்துலேருந்து எங்கே ஊருக்கு போனாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு போவேன். அவரோட கால்கிட்ட அந்த ஏர்டிக்கெட்டை வச்சுட்டு போவேன் நான். அதே மாதிரி குருநாதா இந்த தடவை வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விக்ட்ரி, நாளைக்கு இந்த நேரம்லாம் எனக்கு வந்து $3 மில்லியன் ஹாங்காங் பேங்க்கில் போட்டுடுறா. என்ன மில்லியன்னு இப்போ என்ன டாலரோட இது 30 ரூபா அப்படின்னாரு. உனக்கு அதெல்லாம் வேண்டாம், இம்மீடியட்டாக அதெல்லாம் பின்னால் தெரிஞ்சுப்ப, உனக்கு இது வேண்டாம். யார் உனக்கு டிக்கெட் புக் பண்ணாலும் டிக்கெட்டை கேன்சல் பண்ண அப்படின்னு. காரில் வரும்போது உனக்குண்டே எனக்கே நானே கேள்வி நானே என்னதான் இருந்தாலும் இந்த லௌகீகத்தெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிடக்கூடாது. போயிட்டு வந்ததுக்கப்புறம் குருநாதா உங்கள் ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய தொகை கட்சின்னு சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ இவருக்கு என்ன தெரியும், இவரோ ஒரு பரதேசி, அப்படிதான் நினச்சேன். இவரோ ஒரு பரதேசி, இவருக்கு எப்படி வியாபார நுணுக்கங்கள்லாம் தெரியும், இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு. அதுதான் அப்பர் மோஸ்ட் நிற்கிறது எனக்கு, வேறு எதுவுமே நிற்கலை. அடுத்த நாள் கார்த்தால ஆஃபீஸ் போயிட்டேன். 3-4 மணி ஆச்சு, எனக்கு இருப்பு கொள்ளலை. நேராக திரும்பி போனேன். இப்படி திரும்பி பார்த்தாரு என்ன வரது பார்த்தோன்னே, என்ன ஜோலி ஒன்றும் இல்லையா, இந்த பரதேசியை பார்க்கறதுக்கு சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு. 3 வருஷம் கழிச்சு ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஹெட்லைன்ஸ் ஹிந்துலையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும், அப்போ அந்த தாமஸ்ன்னு அவன் தான் ஃபுட் செக்ரட்டரி, அந்த ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணி, அதெல்லாம் எனக்கு ஞானம் இல்லை, அந்த மேனிப்புலேஷனில் அவனும் மாட்டினான். நான் ஐ would have been the most scapegoat. All others would have escaped. My name would have filled all the bloody newspapers. நான் கொண்டு போகிறேன் அந்த ஹெட்லைன்ஸு உள்ள, உனக்கு தெரிஞ்சுட்டா சரின்றார். நான் இன்னும் என்னன்னே சொல்லலை. அப்போ தான் இன்னொரு நமஸ்காரம் பண்ணேன். குருநாதா எவ்வளோ பெரிய கருணாமூர்த்தி, என்னெல்லாம் உனக்கு அதெல்லாம் வேண்டாண்டா. நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவர்கிட்டயே இருக்கணும், அவரை பார்க்கணும், ஆனால் நடக்கவே நடக்காது. அவர் நினைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நான் போய் சார் பார்க்கவே இல்லை. அப்புறம் அவரை போய் பார்த்தேன். பார்த்துட்டு இந்தமாரி 2 வருஷமாக ஏன் வரலன்னார். சார் இந்தமாரி ஆயிடுச்சு, ஒரு இதில் லாஸ் ஆச்சு, இன்னொரு இதில் ஆனால் லாபம் வந்து சார் கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். நீ 2 வருஷமாக வரல, நான் வந்து உனக்கு வந்து ஃபைன் போட போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி சார், சரி ஃபைன் போடுங்க அப்படின்னேன். சரி எப்படி போடலாம் உனக்கு அப்படின்னார். அப்புறம் 365 நாள்
ஒரு நாளைக்கு ₹1. சரிப்பா உனக்கு வந்து டிஸ்கவுண்ட்டு ₹700 கொடு. அப்போ அடுத்த முறை போகும்போது நான் எடுத்துன்னு போய் அந்த ₹700 கொண்டு கொடுத்து சிரிச்சுட்டு அந்த பணத்தை ஏற்றுட்டாரு. எங்கள் வீட்டுக்கு எழுத்த வீட்டில் ஜெகநாதன் அவருடைய பாரியா சித்ரா 2 பேர் இருக்கா. அவள் ரொம்ப சிரமதேசத்தில் இருந்தா. அப்போ வந்து அவளை இங்கே கூப்பிட்டு இவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம், உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா. உனக்கு ஒன்றும் வராது, கொஞ்சம் நாளைக்கு பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்புறம் இதே இப்படியே தொடர்ந்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி ஒரு பக்தி வந்தது. அவள் ஆற்றுலேயே பெரியவா தங்கினான். சிவன் சார் மகாபெரிவா அவள் ஆற்றுலேயே தங்கிட்டு இருந்தா. அப்போது கொஞ்சமாக அவருடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயர்ந்தது. இது நான் கண்ணால் பார்த்த பிரத்யட்சம். இன்றைக்கி அவர் 2 பொண்களும் அமெரிக்காவில் நல்லா செட்டில் ஆகியிருக்கா. அவரும் அமெரிக்கா சிட்டிசன் ஆகிட்டார். நிறையா பண்ணிட்டு இருக்கார். அவரும் தான தர்மம் நிறையா பண்ணுவார். இன்றைக்கி அமோகமாக இருக்கா. அவள் ஆற்றுல சிவன் சார் படுத்த இந்த கட்டிலையும் அப்படியே போட்டு வச்சுருக்கா. ஜெகன், உனக்கு தெரிஞ்சு யார் சரணாகதி வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா. சொன்னேன், பெரியவா எனக்கு தெரிஞ்சு விபீஷணர் வாங்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே, பெரியவா நான் உங்ககிட்ட சரணாகதி அடைகிறேன் பெரியவா, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்டேன். சிரிச்சுன்னு கையை காமிச்சேன். அப்புறம் ஒரு நாளைக்கு கேஷுவலாக திருப்பி அந்த சரணாகதி டாபிக் வந்தது. அப்போ வரும்போது அப்போ நான் திருப்பி கேட்டேன், பெரியவா நான் சரணாகதி அடைஞ்சிக்கிறேன் அப்படின்னு. ஏய், ஒரு தடவை வாங்கினா போருண்டா அப்படின்னுட்டா. ஒரு முறை அவர் தரிசிக்க சென்றிருந்த போது எப்படி இருக்கே என்று கேட்டார். பெரியவா அனுகிரகத்தில் குறை ஒன்றுமில்லை என்று சொன்னேன். கஷ்டங்கள் கூட பெரியவா அனுகிரகத்தோடு தான் வருகிறது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேட்டார். அப்படி கஷ்டம் வருகிற போது பெரியவா சொல்லுகிறபடியே அதை எடுத்துக்கொள்கிற மனப்பான்மை எனக்கு வர வேண்டும் என்று பெரியவா அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். பெரியவா எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டார். ஒரு நுணுக்கமாக சில விஷயங்கள் சொல்லுவார். அதை நாம் தான் புரிந்து கொண்டு நம்மை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். வெவ்வேறு இடத்துல தங்கின்னு இருந்தாலும் அடிக்கடி எங்கள் கிரகத்துக்கு அவர் வந்துட்டு போகிற வழக்கம் உண்டு. ஆனால் ஒரு சமயம் திடீர்னு இங்கே வந்து என்னோடய பெரிய அண்ணா பாலகிருஷ்ணன் அவரை கூப்பிட்டு, பாலு இங்கே வா, இது என்ன கார் ஷெட்டை காமிச்சார். 15 நாள் டைம் தரேன், நான் இங்கே வந்து தங்க போகிறேன் அப்படின்னார். அதை எனக்கு ரூமாக பண்ணிவிடுவது. நாங்கள் கேட்காத மகாலட்சுமியோட வரம் வந்த மாதிரி இருந்தது. அது பெரியவாளே வர மாதிரி தான் எங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அனுபவங்களும் அந்த மாதிரி இருந்தது. ஷாம்லா மன்னி கிட்டக்க சாருக்கு ஒரு அபார பிரியம். ஈஜிப்ஷியன் கிங்கை பற்றி சொல்லி அந்த ராஜா அவள் அம்மாவுக்கு தங்கத்தால் விக்கிரகம் பண்ணினா, எனக்கு மட்டும் முடிஞ்சதுன்னா ஷாமளாவுக்கு நான் பிளாட்டினமில் விக்கிரகம் பண்ணி வைப்பேன், அவள் எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல தான் சிவன் சார் 1.5 வருஷம் இருந்து எங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணினது. எங்கள் சொந்த ஊர் நாகப்பட்டினத்துலேருந்து நாங்கள் கொண்டு வந்த ஒரு ஊஞ்சல், அந்த ஊஞ்சலுக்கு 4 கால் கொடுத்து அதுதான் அவருக்கு படுக்கையாக போகணுன்னு அவரே சொன்னார். இதெல்லாம் வெறும் ஓப்பன் தான். முதல்ல அவரோட யூஸுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் இங்கே பின்னாடி இருக்கும். இங்கே 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 சாஞ்சுன்னு உட்காந்துட்டு இருப்பார். ஒருத்தரும் அங்கேருந்து உள்ளே வந்து தரிசனம் பண்ணிட்டு போவா. இந்த இடம் தான் வெயிட்டிங் ஏரியா ஃபார் டிவோட்டீஸ். ஏணிப்படிகளில் மாந்தருங்கிற அந்த புஸ்தகம் அப்போது பப்ளிஷ் ஆகிடுத்து. அதை படிக்கிறதுக்காக பல முக்கியஸ்தர்கள் வருவார்கள். சௌந்தரா கைலாசம்மா வருவா, அடிக்கடி வந்து படிப்பாள். சௌந்தரா கைலாசம்மா தான் நல்லி செட்டியார் அழைச்சின்னு வந்தது. இப்போ தான் கொண்டு வந்து நவநாதா பதிப்பு ராமலிங்கம் சார் வச்சுட்டு போகிறார் பண்டில். அதை எடுத்து ஓப்பன் பண்ணி முதல் காப்பி என்கிட்ட தான் கொடுத்தார். சாமி கழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு சௌந்தரமா சொன்னாங்க. இப்போ தேதி போட்டு கழுத்து போட்டு கொடுத்தாரு. தினம் அவர் பார்க்கணும் போல் மனசில் இப்போ பட்டுது. ஒரு டிரைவர் எனக்கு அமுச்சு டெய்லி அமுச்சு விடணும் அப்படின்னார். இது இப்போ போய் கடைக்கு போய்ட்டு யாரையும் அமுச்சிடுறேன், இந்த சீனிவாசன் டிரைவரும் இந்த காரை உங்களுக்காக நான் வச்சுருந்தேன். பகல் பூரா அவங்க சிஷ்யர்களை வீட்டுக்கு அப்படி போய் வருவார். ராத்திரினா திரும்பி வந்துடுவார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சன்னியாசிகளாம் சேர்ந்தா போல் ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. அப்படியே எங்கேயாவது 2 நாள் 3 நாள் வெளியில் இருந்துட்டு வருவார். அந்த சமயத்தில் எங்களுக்கு ஒரு என்னமோ கார்டியன் ஏஞ்சல்னு சொல்லுவாளே, அது சத்தியமான வார்த்தை. அப்போது கொஞ்சம் எங்கள்
கிரகத்தில் கொஞ்சம் பிளாக் மேஜிக்லாம் இருந்தது. திடீர்னு பார்த்தா என்னென்னமோ விழும். ஆனால் ஒன்றுமே மேலே விழாது. குளிக்கிற பாத்ரூம்குள்ளே கருங்கல் வந்து விழும். எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. காமாட்சி தெரியும், மகாபெரிவா தெரியும், அப்புறம் சாரை தெரியும். வேறு ஒன்றும் இதுக்கு பரிகாரம் கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மனசறிஞ்சு நாங்கள் யாருக்குமே எங்கள் குடும்பத்தில் எந்த தப்பும் பண்ணதாக தெரியல. அது எப்படி பெரியவா வந்து அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி சார் அங்கேருந்து இங்கே வந்து அவர் இங்கே வந்ததுலேருந்து அத்தனையும் நின்று போயிட்டு. ஒரு நெகட்டிவ் விஷயம் ஏதானு ஒன்று நடந்ததுன்னா அது ஒரு பாசிட்டிவ் விஷயத்தில் கொண்டு முடியுங்கிற மாதிரி எங்கள் ஆற்றுல யாரோ ஆபிச்சாரம் பண்ணாலே அவளுக்கு 100 கோடி புண்ணியம். ஏன்னா அதனால தானே சார் எங்கள் ஆற்றுக்கு வர முடிஞ்சது. அவளுக்கு நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். கைநய பத்மா குடும்பத்தார் சாரிடம் செய்வினை பற்றி ஸ்லாகிக்க மைவினை கற்களை மான்யூமெண்டாய் கொள்ளென்று கூறியதும் கற்களெல்லாம் ஆட்சிதேர் கற்கண்டு. அப்போ வந்து பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் வருவாங்க. அங்கே அறிவு உலகத்தில் இவங்களுடைய பெரியவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் அங்கே பார்க்கலாம். அதே மாதிரி இசை உலகத்தில் எம்எஸ்எம் வருவாங்க, சதாசிவம் மாமா, ஒரு தான் பூரா ஸ்காலர்ஸ், அதாவது பிஹெச்டி அப்படி இருக்கக்கூடிய சுற்றி உட்காந்துருக்காங்க. என்னை அப்படி படிக்க சொன்னார். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து இவர் சொன்னார், இப்போ நிறுத்துகிற ஒரு நிமிஷன்ட்டு, அதாவது 1942 வார் நடந்துருக்கு. ரேஷன், துணிக்கும் ரேஷன், அரிசிக்கும் ரேஷன். கல்யாணம் நடந்ததுன்னா கல்யாணங்களில் வந்து 20 பேருக்கு மேலே சாப்பாடு போடக்கூடாதுன்னு உத்தரவு. கும்பகோணத்தில் மகாமகம் வந்தபோது இவர் கும்பகோணத்தில் இருந்தார். அப்போ வந்து ஒரு இடத்துல வரவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்டே இருந்தாங்களாம். இவர் அந்த பக்கம் போயிட்டு நான் வந்து பார்த்துருந்தேன், இது எப்படி சாத்தியம்? அதாவது ஒன்று அவ்வளோக்கு பணம் இருக்கணும், 2வது செல்வாக்கு இருக்கணும். பணம் இருந்தால் மட்டும் இவன் 20 பேருக்கு மேலே சாப்பாடு போடக்கூடாதுன்னு இருந்தபோது அதை மீறி செய்கிறது தான் செல்வாக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ராம்சாமி கிராமணியன், இந்த கேரக்டர் ராம்சாமி கிராமணியான்னு நான் கேட்டேன். ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு அப்போ 2 வயசு தானே இருக்குன்னாரு. இங்கே திருவொற்றியூர் வடிவடிவம்மன் கோயிலில், வடிவடிவம்மன் தனிய கோயில், இப்போ நீங்கள் பார்த்தா கூட தெரியும். அந்த கோயில் மட்டும் புதுசாக இருக்கும். அது வந்து அந்த காலத்தில் வந்து ராமசாமி கிராமம் கட்டி கொடுத்தாரு அந்த கோயிலை. ஒத்தரை கும்பாபிஷேகத்துக்கு அன்றைக்கி பால் அபிஷேகம் நடந்து, அந்த பால் அபிஷேகம் வந்து சிங்கமுகமாக வந்து எல்லாம் பூரா அந்த குளத்துக்கு போய் சேரும். அந்த மாதிரி எல்லா கோயிலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த குளம் பூராவும் இது பால் ஆயிடுச்சு. தண்ணீரில் எடுத்தால் பால் தான் இருக்கும். அந்த ஒரு பால் அபிஷேகத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணவர்னா அப்பேற்பட்டவரால் தான் இந்த விஷயம் செஞ்சுருக்க முடியும்னு சொல்லிட்டு என் மனசில் தோன்று சொன்னேன். என்ன அது சரி ஒன்று தலையாட்டினார். அதாவது எல்லாருக்கும் வந்து இவனுக்கு வந்து நல்ல விஷயம் தெரியுதுன்னு அவங்க மனசில் படணுன்றதுக்காக இந்த மாதிரி நிறைய இது ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது. நிறைய விஷயங்கள். அவர் இங்கேருந்து கிளம்பி நல்லி செட்டியார் அவரோட இடத்துக்கு கிளம்பி போகிறச்சு அப்பா கிட்டக்க ஸ்பெசிஃபிக்காக உன்னோட ஆஃபீஸ் டேபிளை நீ இங்கே கொண்டு வந்து வச்சுக்கணும், நான் உட்காந்துன்ற அந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். அதனால் அது 2007 அப்பா இருந்த வரைக்கும் அந்த ஆஃபீஸ் டேபிள் இங்கே தான் இருந்தது. காரில் கிளம்பி அப்படியே சிஷியர் வீட்டுக்கு போய் வருவாரில் ஒரு நாள் இங்கே வந்தார். வந்துவிட்டு இந்த கடை வெளியிலே காரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அவரோட. அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் நேராக வந்தோம், பின்னாடி எங்கள் மதர் வீடு இருக்குன்னு. அங்கே வண்டி நிறுத்தினோடனே இது என்ன இந்த அது வந்து பார்சல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோன்னு. சரி நான் வந்து நாளைக்கு காலம்பரம் வந்துடுறேன் அப்படின்னாரு. பத்மாமா வீட்டில் இருக்கும்போது நான் எப்போவுமே டெய்லி போயிடுவாங்க. அது டெய்லி ஒரு டியூட்டின்னு வச்சுங்களேன். இங்கே வந்த பிறகு யார் இப்போ இங்கே எம்எஸ்எம் வருவாங்க, அப்புறம் யாரோ வந்துட்டு அவங்க நான் இவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் வராங்க, அப்படி எட்டி பார்ப்பேன், யாராக இருந்தால் அப்படி போயிடுவேன். அது என்ன மனசில் நினச்சிட்டார். இங்கே 90 வந்தார், 96 அவர் சித்தியார் வரைக்கும் இங்கே தான் இருந்தார். On many instances, Mahaperiyava and Sivan Sar shared same opinion without being specifically informed. அந்த நாதன்ஸ்கே விஸ்வநாத மாமா கிட்ட வீட்டில் இருக்கும்போது அவளோட ஒரு சொந்தக்கார் ஒருத்தர் யூஎஸில் இருந்தாள். அவர் இங்கே வந்தபோது பெரியவா கிட்ட அழைச்சிட்டு போனது. கவரில் ஒரு $30,000 அந்த காலத்தில் எடுத்துன்னு வந்து அதை பெரியவா கிட்ட வச்சு அதை பெரியவா எடுத்துக்கணும் அப்படின்னார். பெரியவா சொன்னால் எனக்கு என்னத்துக்கு, எனக்கு நான் சன்னியாசி, எனக்கு அவ்வளோ பணங்கள்லாம் வேண்டாம், இல்லை நீங்கள் உங்கள் கையால் ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறேன். அப்புறம் பெரியவா சொன்னால் அந்த நல்ல காரியத்தை நீயே பண்ணு அப்படின்ட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டான். மகாபெரிவாளோட தம்பி ஸ்ரீ சிவன் சார் அவர்கிட்ட வந்து இதே கவரை $30,000 கொண்டு வந்து வச்சு இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப வேண்டி கேட்டுட்டார். நான் கட்டின்னு இருக்கேன் இந்த துணி, இதுவே எனக்கு பாரமாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டார்.
அப்போது அந்த பெரிய மனுஷர் அவர் வாயால் சொன்ன வார்த்தை, இவ்வளவு ஒரு பெரிய நவீன காலத்தில் இவ்வளவு ஒரு பெரிய தொகையை ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்கும்போது வாண்டான்னு மறுப்பு தெரிஞ்ச 2 ஞானிகள் நான் பார்த்தது இந்த உலகத்திலே யாருன்னா, ஒன்று மகாபெரிவா, இன்னொன்று சிவன் சார். சாருடைய சிஷ்யர் ஒருத்தர், அவர் நல்ல ஒரு செல்வந்தர். நான் இருக்கேன், அவர் இருக்கார், சார், நாங்கள் 3 பேர் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ வந்தவர் வந்து ஏதோ ஒரு அலுவல் நிமித்தமாக போகணும்னு சொல்லிகிட்டே இருக்கார். எங்கிட்டையும் ஜாடை காமிக்கிறாரு, நான் கிளம்பணும்னு. ஆனால் சார் வந்து அவருக்கு அனுமதியோ உத்தரவோ கொடுக்கல. ஒரு முறை கேட்டார், இருங்கன்ட்டார். 2வது முறை கேட்டார், இருங்கன்ட்டார். சரி, அவருக்கும் அதுக்கப்புறமா கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை, அப்படியே உட்காந்துட்டே இருந்தார். ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்கும். அப்போ ஒரு கார் வந்தது. அங்கேருந்து இவங்க காஞ்சி மடத்தை சேர்ந்தவங்க வந்தாங்க. வந்த உடனே இந்த மாதிரி வந்து ஒரு மகா பெரியவருக்கு வந்து நாங்கள் கணாபிஷேகம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கோசரம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த மாதிரி தங்க காசுகள்லாம் வந்து நாங்கள் வந்து டொனேஷனாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னார். சார்கிட்ட வந்து அவங்க விஞ்ஞாபனம் பண்ண உடனே சார் எந்த வார்த்தையுமே பேசலை, இப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கை காமிச்சார், அவ்வளோதான். அவர் உடனே ரொம்ப பாக்கியம் அப்படின்னா செக் எடுத்து எழுதிட்டு அந்த ஒரு காசுக்கான என்ன ஒரு உரிய அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை எழுதி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணார். இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்ட்டார் அவரை. அவள் அண்ணா கிட்டக்க நீங்கள் போகலையா, நீங்கள் மடத்துக்கு போகலையா சார் அப்படின்னா, நாங்கள் ரடார்லேயே பேசிப்போம் அப்படி. போகவே மாட்டார், மடத்துக்கே போக மாட்டார். ஒன்று சொன்னார், எங்கள் அண்ணா சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன்னார். அது எப்போ சொன்னாரோ இவர் போகவே இல்லை. எப்போ சொன்ன அதெல்லாம் நாங்கள் ரடார்லேயே பேசிப்போம், இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். வந்து மகாமகத்துக்கு டைம், இந்த மகாம்லாம் அதுக்கு முன்ன மகாமகத்தப்போ நானும் கண்ணனும் சாரை பார்த்து இது மாதிரி கும்பகோணம் போகணும் அப்படின்னு சொல்லி மகாமகத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னோம். அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்ட்டேன். நாளைக்கு போகலான்னு நினச்சோம், திடீர்னு சொல்லிட்டாரு. உள் மனசு இதாக இருந்தது. அதனால் பெரியவங்க சொன்னாங்க இல்லையா, அதை நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் கண்ணன் நானும் போகலை. காஞ்சிபுரத்துக்கு போகலாமே அப்படின்னு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தேனாம்பேட்டில் போய் டேர போகும்போது, ஏன்னா 12 மணிக்குள்ளே பெரியவங்க சாத்திடுவாங்க அந்த நடை அவருடைய தரிசனத்தை. அப்போது போய் சேரும்போது கிட்டத்தட்ட 12:15 ஆகிடுச்சு. மடத்துக்குள்ளே போகும்போது அங்கே வெளியில் போங்க இப்போ இன்னும் நட சாத்தலை, சீக்கிரம் போங்க, உள்ளே சாத்திர ஒருத்தர பேசின்னு இருக்காங்க. அங்கே அந்த என்ன விசேஷம்னா, நாங்கள் அந்த டைமில் போகும்போது கும்பகோணத்துலேருந்து பெரியவாவுக்கு மகாமக தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்திருக்கா. அதுக்காக அதனால கொஞ்சம் டிலே ஆகி அது வந்தது. அந்த தீர்த்தம் வந்து அவருக்கு கொடுத்த உடனே அவர் என்ன கொஞ்சம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அங்கே தெளிய அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருந்தேன். அது எல்லோரும் எங்களுக்கு தெளித்தாங்க. அதான் பெரிய மகான்களுடைய பேச்சு. ஆனால் அங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லி உள் மனசில் அப்புறம் திருப்பியும் காஞ்சிபுரம் வர மாதிரி ஆக்கி கடைசியில் அந்த தீர்த்தம் வந்து எங்களுக்கு அங்கே கிடச்சதுன்ற வரும்போது அவங்களுடைய கருணையினாலேயும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கிறது தான் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. Mahaperiyava kept mentioning about the greatness of Sachu to many people on several occasions. மனசில் நினச்சிட்டு இருக்கேன், இந்த ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு பெரியவா கிட்ட காமிச்சு, இந்த மாதிரி எனக்கு இந்த ஃபோட்டோ கொடுத்தார், அவரை பார்த்துட்டு வந்தேன், இதை கொண்டு போய் பூஜையில் வச்சுக்கலாமான்னு நான் கேட்கணும்னு மனசில் நினச்சிட்டு இருக்க ஒரு சமயத்தில் பெரியவாளை என்னை பார்த்து, இது யார் தெரியுமோ உனக்கு அப்படின்னு கேட்டால், நான் பேசாமல் இருந்தேன். என் தம்பிடா அப்படின்னு சொன்னான். உடனே அந்த ஃபோட்டோவை வாங்கி தங்கையில் மடியில் வச்சுட்டு என்கிட்ட சொன்னால், உனக்கு ஒன்று தெரியுமோ, என்னை வந்து எல்லாரும் சங்கராச்சாரியார் அப்படின்னு கூப்பிட்றா. இவ்வளவு பெரிய மடம், இவ்வளவு லட்ச கோடி கணக்கில் ஜனங்கள் சிஷ்யார் எல்லோரும் இருக்கா. நீ கையில் வச்சுட்டு இருந்தியே, இவருக்கு வந்து ஒரு சிஷ்யாலும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவருக்கு பெரிய மடமும் கிடையாது, பெரிய சிஷ்ய கோடி கும்பல் இருக்க மாதிரியாகவும் இல்லை. என்னை விட அவள் வந்து பெரிய ஸ்திதியில் இருக்கார். இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் உங்காத்து பூஜை ரூமில் என்னோடய ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கியோ அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஒரு பெரியவரும் அவருடைய மனைவியும் வந்தாங்க. அப்புறம் நான் கேட்டேன், சார் நீங்கள் யாருன்னு கேட்குறார் அப்படின்னு. ஒன்று பாம்பேலேருந்து வரோம், நாங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பெரியவாளை பார்த்தோம். எனக்கு வந்து ஒரு தம்பி ஒருத்தர் அங்கே வந்து மெட்ராஸில் இருக்கான். அவர் வந்து சதாசிவம்னு பேர். அவர் இன்ன இடத்துல இங்கே இருக்கார், எல்லாம் சிவன் சார்னு சொல்லுவா. அவரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ வந்து ஊருக்கு போங்க அப்படின்னு சொன்னாராம். சொல்லிவிட்டு திருப்பி அப்புறம் இன்னொரு முறை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போறியோனோ அப்படின்னு சொல்லி திருப்பி வேற கேட்டிருக்காரு அவர். அங்கே போய் அவர் பெரியவருடைய ஒரு உத்தரவுனால நேராக இங்கே வந்து சாரை பார்க்குறோம். அவர்களுடைய ஒரு பர்சனல் விஷயம், நிறைய விஷயம் பேசினாங்க. அதுக்கு சார் சில இதெல்லாம் தீர்வுகள்லாம் சொன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப மிகுந்த ஒரு சந்தோஷத்தோட
அதுக்கப்புறம் கிளம்பி போனாங்க. பெரியவா அவ சொல்வா, இந்த பாயிண்ட்டை நீ சிவன்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படிம்பார். எனிதிங் டு டூ வித் ஹிஸ்ட்ரி, எனிதிங் டு டூ வித் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி பர்டிகுலர்லி சார்கிட்ட போய் கேட்டுக்க சொல்லுவார். அதனால் நிறையா இங்கே படிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. தன்னோட பூர்வாசிரம பிரதர்ஸ் சகோதரர்களை பற்றி பெரியவா சொல்லிட்டு வரா. சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் இப்படி, குஞ்சு சாஸ்திரிகள் இப்படி, அவர் அப்படியே கேட்டதெல்லாம் கவனம் பண்ணி அப்படியே சமஸ்கிருதத்தில் சுலோகமாக சொல்லுவார். சிவன் சாரை பற்றி சொல்கிறா, என்னை வந்து எல்லாரும் நடமாடும் தெய்வம்னு சொல்கிறா, அவன் நடமாடாத தெய்வம் அப்படின்னு சொல்லி பெரியவா வந்து அவரை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்றா எனக்கு. அதுக்கப்புறம் தான் நான் சிவன் சாரையே பார்க்குறேன். சனிக்கிழமை மகாபெரிவாவை பார்க்க போகிற ஒரு பாக்கியத்தை பெரியவா அனுகிரகம் பண்ணியிருந்தா. ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு பெரியவா கிட்ட போகிறோம், கூட்டமே இல்லை. அப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சப்ஜெக்டை பேசின்னு இருக்கா. யார்கிட்ட பேசின்னு இருந்தாலும் அவள் எனக்கு சந்திரபாகா அவென்யூவில் இருக்கிற அந்த ஆடிட்டர் கிருஷ்ணன், அவளோட அந்த கேடிஎம்மில் இருக்கிற முரளின்னு நினைக்கிறேன், அவளை நான் என்ன பேசினேன், யாரை பற்றி பேசினேன்னு அவள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவர் இந்த மாதிரி பூர்வாசிரமத்தை பிரதர் சிவன் சாரை பற்றி அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணின உடனே பெரியவா என்ன பண்ணினா, நேராக போய் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னான். சார் பார்த்தாக்க பெரியவா இவ்வளவு தூரம் சொல்கிற அளவுக்கு அவர் நமக்கு தோற்றத்தில் காட்சி கொடுக்கல. என்னை பார்க்கணுன்னு சொல்லி அமிச்சான் அப்படின்னா ஆமான்னு சொன்ன உடனே மறுபடியும் என்னை பார்க்க வருவியான்னு கேட்டார். நீங்கள் அனுகிரகம் பண்ணினா கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி என்னை பார்க்கணுன்னு உனக்கு அனுகிரகம் இருந்திருக்கு, நான் உன்னை பார்க்கணுன்னு அனுகிரகம் இருந்திருக்கு, அதனால் நடந்திருக்கு, போயிட்டு வா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சர்வசாதாரணமாக அனுப்பிச்சா. அடுத்த வாட்டி பெரியவாளை போய் நான் கேட்டேன், பெரியவா சிவன் சார் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக பெரியவா என்னை பார்க்க சொன்னேன்னு. அது உங்களோட சூட்சுமம் உனக்கு புரியாது, அதெல்லாம் அவன் ஒரு பெரிய மகான். நாங்கள் வந்து அதாவது மடத்தில் இருக்கணும்னா எங்களுக்கு ஒரு சட்டம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அவருக்கு எந்தவித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் தீர்க்கதரிசியாக என்னெல்லாம் உலகத்தில் நடக்க போகிறதோ அதெல்லாம் சொல்லுவான்னு அந்த காலத்தில் பெரியவா சொன்ன வார்த்தை. ஒன்றும் எக்ஸாஜரேஷனாக எதுவும் இல்லை சொல்லி, அதனால் அவனை போய் தரிசனம் பண்ணு, தப்பு இல்லை அப்படின்னா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. The virtual boon of getting the darshan of both together occurred to Dr. Padma Subramaniam and family. ஜய ஜய சங்கர. 108 கரணங்களும் நாங்கள் ஆடி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது டாக்குமெண்டேஷனுக்காக மியூசிக்கெல்லாம் ரெக்கார்டிங் முடிஞ்சு போச்சு. மறுநாள் நான் ஆடணும், ஷூட்டிங் இருக்குது. சார்கிட்டக்க வந்து, சார் நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருக்கேன், உங்களையும் பெரியவாளையும் சேர்ந்து தரிசனம் பண்ணணும். இந்த 10 வருஷமாக நான் பண்ணுற அந்த ஆராய்ச்சி அதை மியூசிக்காக போட்டு ஷாமலாமணியும் நானும் பாடியிருக்கோம். அந்த ரெக்கார்டிங்கை பெரியவாளும் நீங்களும் சேர்ந்து கேட்கணும்னு ஒரு ரொம்ப பெரிய ஆசை. இது நடக்குமோ நடக்காதோ தெரியாது. இப்படி தட்டினார், காரில் ஏறு, இப்படியே காஞ்சிபுரம் போகலாம். தட தட தடன்னு உடனே கார் எடுத்துட்டு சாரியும் அழைச்சிட்டு ராத்திரி 8:30 மணி இருக்கும் காஞ்சிபுரம் போனச்சு. பல்லாக்கு வெளியில் பாயில் பெரியவா படுத்துன்னு இருக்கா. அவள் 2 பேரும் ஒன்றுமே பேசிக்கல. நாங்கள்லாம் பார்த்துட்டே தான் இருந்தோம். நாங்கள் எங்கள் குடும்பம் தான் இருந்தோம், வேறு யாருமே கிடையாது. பெரியவா ரங்கநாத சுவாமி மாதிரி படுத்துன்னு இருக்கார். பாதத்தில் சார் வந்து தாயாராட்டமாக உட்காண்டிருக்கார். இந்த மாதிரி ஒரு காட்சி இது நினச்சி பார்க்க முடியுமா? இப்படி ஒரு பாக்கியம் எங்களுக்கு. எனக்கு பெரியவாளை பார்த்தா அழுக தான் வரும். அண்ணா சொன்னால் அது மாதிரி இது ஒரு ஹிஸ்டாரிக் டாக்குமெண்டேஷன்னு நினைக்கணும், 2 பேரையும் சேர்ந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகணுன்னு வந்தோம். ரெக்கார்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டார். இப்படி வை அப்படின்னார். படுத்துண்டே நடராஜா போஸ், ஒரு கால் இப்படி, ஒரு கால் முழங்காலுக்கு மேலே இப்படி, காது கிட்ட அந்த ரெக்கார்டிங் வச்சுருக்கோம். பெரியவா கேட்டுண்டே அந்த கண்கொள்ளா காட்சி. அந்த ஹோல் இதுக்கு அவர் கட்டவரால் தாளம் போட்டுட்டே இருந்தார். பக்கத்துலேயே சிவன் சார். எனக்கு வேறு என்ன வேணும்? இதை விட ஒரு பெரிய ஒரு பாக்கியம், இதை விட பெரிய அவார்டு லைஃப்பில் இருக்க முடியுமா? Kita
ஜனவரி 8 திடீர்னு சிவன் சார் இங்கே வந்தார். அவரோட ரூம்குள்ளே போல எங்கள் மெயின் ஹவுஸ்க்குள்ளே வந்து ட்ராயிங் ரூமில் தான் உட்காண்டிருந்தார். அவங்க ஒரு பெரியவா படம் அங்கேயும் பக்கத்தில் உட்காண்டே இருந்தார். எங்கள் ஆற்றுல தான் பிக்ஷை பண்ணார். பண்ணிவிட்டு சோஃபாவில் உட்காண்டே தூங்கி போயிட்டார் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். 2:55 58 திடீர்னு கண்ணை முழிச்சிட்டார். ஆயிடுத்து, நான் போயிட்டு வரேன். திடீர்னு இறஞ்சி ஒரு சத்தம். என்ன ஆயிடுத்து ஒன்றுமே புரியல எங்களுக்கு. அப்புறம் சாரை கொண்டு போய் மெதுவாக காரில் ஏற்றி விட்டோம். அரை மணிக்குள்ளே எங்களுக்கு மடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துடுத்து. பெரியவா சமாதி ஆகிற சமயத்தில் சார் எங்கள் ஆற்றுல இருந்திருக்கார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நாங்கள்லாம் தூங்குறாருன்னு நினச்சோம். அவர் வேறு ஏதோ ஒரு he was in another world. Sivan Sir could literally visualize the departing of the soul of Mahaperiva to heaven. அன்படியார் துயர் தீர்க்கும் கண் பார்த்தமக்கின்னருள் தாத்தா இன்னருள் தா இன்னருள் தா. The greatest blessing of Sivan Sir to mankind is the book written by him titled Enipadigalil Mandargal, a veritable encyclopedia on defining and categorizing the behavior of human beings. History, astronomy, astrology, geography, under the sun, above the earth அப்படிம்பா. இது அப்படி இல்லை. இது above the sun, interior, இன்னர் தி எர்த் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அண்ட சராசரங்கள் இருக்கிற எல்லா விஷயங்களையும் சார் எழுதியிருக்கார். இதில் என்னுடைய 40 வருஷத்து தபஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார் சார். என்னுடைய ஆத்மாவப்பா கரைச்சி எழுதியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு நாளைக்கு அந்த ஏணிப்படி மாந்தர்கள் புக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த புக்கை நீ அவசியம் படி. அதில் உலகத்தில் இருக்கிற கீதையை விட அதில் உபதேசங்கள் இருக்குது. அதை ஒரு வாட்டி படித்தா உனக்கு புரியாது. 100 வாட்டி படிக்கணும்னா அதுக்கு நான் ஒரு வாட்டி தான் படிச்சிருக்கேன். 100 வாட்டி படிக்க இன்னும் சுவாமி டைம் அனுகிரகம் பண்ணலை. இவருடைய அந்த நூலில் அவரே பார்த்து செஞ்சது. ரெண்டாவது என்னை படிக்க சொல்லுவார்னு சொன்னேன் பாருங்கள். சில சமயம் இங்கே படித்து முடிச்சுட்டு அடுத்த பக்கம் போகும்போது பேப்பர் நேரத்துக்கு டைம் ஆகிடுச்சுன்னா அவரே அடுத்த இதில் ஃபஸ்ட்டு வரி என்னென்னு சொல்லுவார். அதாவது அதில் இருக்க 600 பக்கம் அவருக்கு அப்படியே அத்துப்படி மனப்பாடம். அது சாதாரணமாக யாருக்கு அந்த வயசில் நான் அவர் செஞ்சிச்ச போது கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கும். சிவன் சாரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், பார்க்கலை, தரிசனம் பண்ணலை அப்படிங்கிற ஏக்கமே இல்லாத அளவுக்கு சார் என்ன பண்ணியிருக்கார், அந்த ஏணிப்படிகளில் மாந்தர்களை அப்படியே தன்னை உள்ளடக்கி வச்சுருக்கார். அதாவது இந்த பாகவதாலாம் சொல்வா, பாகவதம் புஸ்தகம் இருக்கே அதுதான் கிருஷ்ணர், சாக்ஷாத் கிருஷ்ணர் அப்படின்பா. அதே மாதிரி ஏணிப்படிகளில் மாந்தர்கள் சிவன் சார். அவருடைய புக்கு செகண்ட் எடிஷன் வரும்போது அட்டைப்படத்தை என்னை அவர் போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக. ஆனால் அந்த அட்டைப்படத்தினுடைய ஃபோட்டோகிராஃபி கண்ணன் எடுத்த ஃபோட்டோகிராஃபியில் வச்சு தான் நான் பண்ணேன். நான் அதை போர்ட்ரேட்டாக இருக்கிறதுனால எப்போவுமே கொஞ்சம் நார்மல் ஒர்க்கை விட இது மாதிரி பெரிய மகான்கள்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதனுடைய ஒரு பயமும் உள்ளுக்குள்ளே நம்ம நல்லா வரணும் அப்படின்ற ஒரு அட்டென்ஷனும் நம்ம கொடுக்க வேண்டிய வர்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு ஒரு வண்டி வந்து வெள்ளை ப்ரீமியர் கார் வந்து பார்த்தா சிவன் சார் நடுவில் ஒரு ராஜா மாதிரி உள்ளே உட்காந்துருக்கார். ரொம்ப பதறி போய்டும். ஐயோ வாங்க சார். இல்லை ரேப்பர் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னாரு. பெரியவர் வந்து நம்ம ரேப்பர் ரெடி ஆகிட்டான்னு கேட்குறா, வேறு யாரோ ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இல்லை ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு நான் நாளைக்கே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அங்கே போனோடனே அவர் அந்த படத்தை பார்த்தார். காமிச்சு அடுத்த நாள் ஸ்மால் லைட் கரெக்ஷன் சொல்லிகிட்டே வந்து பின்னாடி பேக் ட்ராப்பில் ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி போட்டிருந்தேன்.
அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து அவர் சொன்னார், இந்த மவுண்டன் மலை மாதிரி போட்டிருக்க ஒரு கோயில் போட்டிருக்கேன்னு நான் சொன்ன மாதிரி. ஆனால் அதில் ஒரு தென்னை மரம், அந்த கோயிலுக்குள்ளே ஒரு தென்னை மரம் போடு, அப்புறம் அங்கே 2-3 தென்னை மரத்தை போடுன்ட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்தார். என் லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். நான் திருவல்லிக்கேணி பெரியவா சொல்வா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார்கிட்ட, ஏணிப்படிகள் மாந்தர்களை எப்படி நீ ராமாயணம் மகாபாரதம் பாராயணம் பண்ணுறையோ அதே மாதிரி நீ நித்திய பூஜை முடித்த உடனே ஏணிப்படிகளில் மாந்தர்களை பாராயணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அவர் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கார். டெய்லி ஒரு இதை கொடுத்து அவருடைய நோட் புக்லேருந்து படிக்க சொல்லுவார். இப்போ படிக்க சொல்கிறப்ப நான் சொல்லுவேன், இந்த பாரசீக போர் தான் சார் நம்மளோட இதுலேயே ரொம்ப டாப்பு சார் அப்படிம்பேன். ரொம்ப சந்தோஷமாக அதை சிரிப்பார். ரொம்ப பக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது சிவன் சார் ஒரு வார்த்தையை போட்டிருக்கார், நேர்மையை ஒதுக்கி தெய்வ பக்தியில் மூழ்குபவன் பாபி. இப்போ பக்தி முக்கியமா நேர்மை முக்கியமா? நீதியாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்பா. தனக்கு ஒவ்வாத நீதியை பிறர்க்கு கற்பிப்பவன் பாபி அப்படிங்கிறார். அப்போ நீதி முக்கியமா, நம்ம வாழ்க்கையில் அது நடந்து காமிக்கிறது முக்கியமா? புனித தீர்த்தங்களில் நீராடுவதனால் நல்லவர்களுக்கு பலன் கிட்டும். உடனே நம்ம பார்க்கலாம், அப்போ நான் புனித நதியில் நீராடுறது முக்கியமா, நல்லவனாக இருக்கிறது முக்கியமா? கோபால கணபாட்டிகள்னு திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்தார். அவர் காசிக்கு போகிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார். அப்போ அவர் இந்த ஏணிப்படியில் மாந்தர்கள் எதேச்சியாக கிடச்சி அதை படிச்சிருக்கார். இந்த வார்த்தையை படிச்சோன்னே கேன்சல் பண்ணிட்டார். நான் முதல்ல நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுறேன், அப்புறமா நான் தீர்த்த யாத்திரை போகிறேன் அப்படிங்கிறார். ஒரு தூரம் அந்த புத்தகத்தில் ஒரு பக்கத்தை ஒருத்தன் படிச்சுட்டானாக்க, ஓஹோ இந்த வாழ்நாளில் நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிறதுக்கு யாரோட கைடன்ஸும் வேண்டாம், அந்த உள்ளுணர்வே நம்மளை கைட் பண்ணும். அதுதான் அந்த புத்தகத்தோட. நான் ஒரு காலத்தில் பைத்தியமாக அந்த புத்தகத்தை வாங்கி வாங்கி எல்லாருக்கும் பரிசளிக்கிறது. என்னோடய புத்தகத்தையும் இரவல் கொடுப்பேன், திருப்பி வராது. அப்புறம் திருப்பி போய் முரளி சார்ட்ட வாங்கிட்டு வருவேன். இது மாதிரி நடக்கும். நான் நினச்சிப்பேன், ஏணிப்படிகளில் மாந்தர்கள் ஏணிப்படி மாந்தர்கள் அப்படின்னு நினச்சிப்பேன். இவ்வளோலாம் இருக்காளா? நம்ம எந்த கேட்டகரின்னு பார்த்தா நிச்சயமாக முதல் கேட்டகரி தான். அது நல்லாவே தெரியும். நம்ம பாபி கேட்டகரியில் தான் வருவோம். ஆனால் வந்து பார்த்தாக்க ஒரு 10 பேர் பார்க்கும்போது ஒரு பெரிய தெய்வ சாது போல் வேஷம் போடுவோம். இதுதான் உண்மை. அதனால் இதுக்கு அவர் கதைகள்லாம் கொடுக்குறார். எங்கேருந்து கோட் பண்ணுவார் தெரியுமா? பாபிலோன், அந்த பழைய ஈஜிப்சியன் ஹிஸ்ட்ரி, எங்கெங்கெல்லாம் போவார் அவர். அதெல்லாம் வந்து நீங்கள் எந்த புராணத்தை படித்தாலும் இதெல்லாம் கிடைக்காது சார். அந்த எசன்ஸ் அப்படியே எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த புஸ்தகமும், ஒரு தெய்வத்தின் குரல், அப்புறம் ஏணிப்படிகள் மாந்தர்கள், அதுக்கப்புறம் தான் எந்த தெய்வீக புஸ்தகமும் அப்படி எங்களை பண்ண வச்சுட்டார். இதை வந்து புக் ஷெல்ஃபில் வைக்கிற புஸ்தகம் இல்லை, இது பூஜை ரூமில் வைக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். இன்னும் சொல்ல போனோம்னா இது புஸ்தகமே இல்லை, இது ஒரு ரக்ஷா. அவரை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஒரு நாளைக்கு நான் வந்து எதேர்ச்சியாக நல்லி அவர்களை சந்திக்கிறதுக்காக போனேன். நல்லியோட சீட்டுக்கு மேலே ஒரு புஸ்தகம் இருந்தது. அது நல்லி எழுதின புஸ்தகம் அபவுட் சிவன் சுவாமிகள். நான் இவர்கிட்ட கேட்டேன், யார் அப்படின்னு கேட்டேன். தெரியாத அவங்களுக்கு சிவன் சுவாமிகள் நம்ம சிவன் சார் நம்ம மகாபெரிவரோட தம்பி அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு டைம் கேள்விப்படுறேன். இன்ஃபேக்ட் நம்ம மாத்தில் இருந்தார் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் நம்ம இவாத்தில் கூட பத்மா காவத்தில் கூட கொஞ்ச நாள் தங்கியிருந்தார் அப்படின்னு. தென் ஹீ ஸ்டார்டட் டெல்லிங் அபவுட் ஹிம். அவரை பற்றி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தார். ஒவ்வொன்றும் கேட்கும்போது அப்படியே புல்லரிச்சுது எனக்கு. ஷோ, இந்த மாதிரி ஒருத்தரை நம்ம சந்திக்காமல் விட்டுட்டோமா, பார்க்காம விட்டுட்டோமா, நமக்கு அந்த அனுகிரகம் இல்லாமல் போயிடுது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார், நிஜமாவே உங்களை இத்தனை வருஷமாக தெரியும், உங்கள் மூலியமாக அட்லீஸ்ட் இது தெரியாமல் போயிடுத்தேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு. இல்லை இருங்கோ, அவருடைய புஸ்தகம் ஒன்று இருக்குது, ஏணிப்படி மாந்தர்கள்னு, அதை கொடுக்குறேன், அதை வாசிங்கோ, அதை படித்தேன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவரை பற்றி புரியும் அப்படின்னார். கண்டிப்பாக சார் எனக்கு கொடுங்க அப்படின்னா. இல்லை அவசரப்படாதீங்கோ, அது கிடைக்கணும்னு இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும், பார்க்குறேன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உடனே அவர் ஃபோன் எடுத்து அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணார். அவர் ஒரு 2 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு, ஐயோ சாரி சார் என்கிட்ட புஸ்தகம் இல்லை அப்படின்னா. ரொம்ப சேடாக போயிட்டேன். நான் கிடைக்கும்னு நினச்சி அது மாதிரி கிடைக்காம போயிடுது அப்படின்ட்டு நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி அந்த கடைக்கு பின்பக்கம் வந்து என்னோடய காரை எடுக்க போகிறேன். அப்போ ஒரு பையன் ஓடி வந்தான் அங்கேருந்து. சார் இப்போ பெரியவர் உங்களுக்கு கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு நான் வேறு ஏதோ வேலையாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன். உள்ளே பாலாஜி உனக்கு அதிர்ஷ்டம், ஒரே ஒரு புஸ்தகம் இருக்கா, உனக்கு கொடுத்து அனுப்புகிறேங்கிறார் அப்படின்னு. நிஜமாகவே எனக்கு புல்லரிச்சுது, பெரிய பாக்கியம் நினச்சேன். நேராக அதை கொண்டு வந்து எங்கள் வீட்டு சுவாமி ரூமில் அதை வச்சேன். நான் தினமும் கார்த்தால் நான் குளிச்சுட்டு வெளியில் என்னுடைய காரியங்களை செய்கிறதுக்கு முன்னாடி சிவன் சுவாமிகளை சேவிச்சுட்டு தான் போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. எனக்கு பேத்தி பிறந்தா. அந்த பேத்தி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஃபஸ்ட்டு டெலிவரியில் என்னோடய மாட்டு பொண்ணுக்கு அத்தனை ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் 2வது உண்டானா அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவ்வளோ சர்வ சாதாரணமாக அந்த பொன் குழந்தை பிறந்தது.
வாசவின்னு பேர் வச்சுருக்கேன் அந்த குழந்தைக்கு. இன்றைக்கி டெய்லி கார்த்தால எழுந்து நான் குளிச்சுட்டு என் பேத்தியோட சிவன் சுவாமிகளை சேவிச்சுட்டு தான் நான் வெளியில் போகிறேன். அட்லீஸ்ட் சிவன் சுவாமிகளை அந்த பாக்கியம் எனக்கு கொடுத்தார். அதுக்கு நான் நல்லிக்கு கண்டிப்பாக தேங்க் பண்ணணும். காரைக்கால் ஆடிட்டர் கணபதி சுப்பிரமணியம் ஆரூரான் சார் சொல்லியிருக்கார், ஆரூரான் எனது அடிமை அப்படின்னு சொல்லியிருக்கார். அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், சிவன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை சொன்னார், என்னுடைய புஸ்தகத்தில்ப்பா பிரம்மசூத்திரம் படிக்கிறவாளுக்கெல்லாம் சில விஷயங்கள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் சார் வந்து அப்படியே சர்வ சகஜமாக கொடுத்துட்டு போயிருக்கார். ஏணிப்படி மாந்தர் ஏழளித்த சார் சிவத்தை ஊனிப்பிடிப்போர்க்கு உயர்நலமே வான்பிடி மேகம் போல் வந்தவர் மாந்தர்கள் கொண்ட நானார் தாகம் தீர் ஆகாசத் தேயு. கடவுளை அடைய அவர் எழுதினது அப்படியே சொல்கிறேன். கடவுளை அடைய வேத வேதாந்தங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்றோ, சாஸ்திர ஞானங்கள் இருக்க வேண்டும் என்றோ, சம்ஸ்கிருத அறிவு இருக்க வேண்டும் என்றோ, அல்லது உடலை சர்க்கஸ் செய்வதே போல் முறுக்கி ஹதயோகங்கள் செய்ய வேண்டும் என்றோ நான் நினைக்கவில்லை. இவைகள் செய்வதனால் ஒருவித பலனும் இல்லை என்றும் நான் சொல்ல வரவில்லை. கடவுளை அடைய படி 1 பிறர் மனம் நோகாமல் நடந்து கொள்வது. படி 2 நேர்மையான எளிமையான இல்வாழ்க்கை. படி 3 வாயால் பொய் பேசாதிருத்தல். இந்த 3 பால படிகளில் ஏறி நடந்தாலே கடவுளை அடைய முடியும் என்பது எனது முடிவான திண்ணம். எப்படி எழுதியிருக்கா பாருங்க சார். ஐ பிலீவ் இன் காட், ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது. ஆனால் இந்த பாபம் புண்ணியம் இதெல்லாம் சும்மா சார் அப்படின்பா. சார் வந்து இதை வந்து பாப புண்ணியங்களை பொய்யென்று கூறுபவன் பாபின்னே சொல்லியிருக்கா. பாப புண்ணியத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. அதே மாதிரி இந்த சயின்ஸ் எவ்வளோ தூரம் நாசம் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சார் அப்போ சொல்லியிருக்கா. அதே மாதிரி மத்திய கைலாஷ்க்கு வந்து ஆஞ்சநேயரையும் பிள்ளையாரையும் போட்டு பண்ணலாமா, அதில் நிறைய கான்ட்ரவர்சியில் அந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு. அவானா அந்த விக்கிரகம் எல்லாமே சார்கிட்ட காமிச்சு எல்லாம் அப்ரூவல் வாங்கி சாரோட பிளெஸிங்கில் தான் அந்த கோயிலே வந்தது. ஒவ்வொன்றும் ஒரு மைன்யூட்டாக வந்து கேட்டுன்னு போவார் அவர். இது பண்ணலாமா அது பண்ணலாமா எல்லாத்துக்கும் அப்ரூவ் பண்ணி அது மாதிரி அப்ரூவ் பண்ணார் சார். Thin and lean body, which has hardly taken any bath, but still was as fresh and odorless as fire. Long beard, a small dhoti and tunda, eagerness to walk his distance, small intakes of food through his 2 fingers are some of the unique personal gait and character of Sivan Sar. He was very systematic and measured in all his endeavors, and his impeccable print-like handwriting vouches for this fact. சார் வந்து நடை வந்து ஒரு இங்கே நம்ம ஒரு கால் வச்சோன்னா அவ்வளோ தூரத்தில் ஒரு கால் வைப்பார். அந்த மாதிரி நடந்து போவார், ஃபாஸ்ட்டாக நடப்பார். சார் நடை யாரும் நடக்க முடியாது. சார் வந்து வருஷத்தில் 2 நடை தான் குளிப்பார். அப்பா சிரார்த்தம் அம்மா சிரார்த்தம், இடையில குளிக்க மாட்டார். ஆனால் மேலே எந்த ஸ்மெல்லும் வராது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பாடசாலை பையன் ஒருத்தர் சேத்துன்னு இருந்தார். சிவன் சார்லாம் எப்போவுமே வந்து மாதக்கணக்கு வருஷ கணக்கில் தான் அவள் வந்து ஸ்நானம் பண்ணுவாள். அப்படி ரொம்ப நாள் ஸ்நானம் பண்ணாது இருந்த ஒரு சமயத்தில் இந்த பையன் சின்ன பையன் சக தோழர்களோடு சேர்ந்துட்டு இன்றைக்கி நான் சாரை குளிக்க வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நீ சாரை குளிக்க வச்சுட்டேன்னா ஒரு வடை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான். அந்த காலத்தில் ஒரு வடை வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பந்தயத்தில் பெரிய ஒரு தொகையாக இருந்தது. இந்த பையன் சேத்துங்கிறவன் சார்கிட்ட போனான். இல்லை நீங்கள் குளிச்சாகணும் சார், நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் குளிக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா நல்ல தலைக்கிற வெந்நீரை கொண்டு வா, நல்லா இவ்வளோ மிளகாப்பொடி எடுத்துக்கோ, அந்த மிளகாப்பொடி எடுத்துன்னு வந்து என் தலை மேலே போடு. அந்த தலைக்கிற வெந்நீர் எப்படி இருக்கணும்னா கொதிச்சுன்னு இருக்கணும், மேலே விட்டு அப்படியே தோல் வந்து போயிடும். அந்த மாதிரி ஜலத்தை கொண்டு வந்து என் தலையில் விடணும் அப்படின்னு. நீ சொன்னதை நான் கேட்குறேன், நான் சொன்னதை நீ கேள். வேறு வழி இல்லாமல் இந்த பசங்க என்ன மிளகாப்பொடி அரைச்ச மிளகாப்பொடியை சார் சொன்ன மாதிரி அவள் தலையில் வச்சு என்ன கொதிச்சுன்னு இருக்க வெந்நீரை எடுத்து அப்படியே எடுத்து தலையில் கொட்டினான். ஒரு சாதாரண தேகமாக இருந்தால் அப்படி ஒரு வெந்நீர் ஜலம் மேலே பட்டுதுன்னா என்ன ஆகும்? ஒரு விதமான மாற்றமும் இல்லாமல் அன்று அலர்ந்த ஒரு தாமரை பூ அப்படின்னு சொல்லலாம். அப்படி உடம்பு முழுக்க தாமரை ஆட்டமாக இருந்தது. அவன் சரீரம் தொட்டா அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். ஏன்னா சரீரம் தொட்டு கைகறி பண்ணுற பாக்கியம் கிடைச்சது. 50-60 வருஷம் இந்த மெட்ராஸில் இந்த வெயிலில் ஃபேன் போட்டுக்காமல் ஒரு டம்ளர் ஜலம் குடிக்காமல் இருந்திருக்கா சிவன் சார். ஒரு நாளைக்கு ரசம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த ரசத்தை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார்.
நான் சொன்னேன், ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிடுங்க, பிடிக்கலைன்னா நாலுலேருந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்னேன். சரி கொடு அப்படின்னார். ஒரு ஸ்பூன் ரசத்தை போட்டு ஒரு டம்ளரில் போட்டு ஒரு நெய் விட்டு கொடுத்தேன். இன்னும் கொஞ்சம் ஊற்று, நாளையிலேருந்து ரசம் எடுத்துகிட்டு வா. அது வரையும் சாப்பிடாதவர் ரசத்தை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டார். சமையல் உள்ள 2 இலை எங்கள் ஆத்துக்காருக்கும் அவருக்கும் போட்டு பரிமாறினா, நானே ரொம்ப கம்மியாக அவர் சொல்கிறாரேன்னு சாதம் போடுவேன். அதில் பாதி சாதத்தை எடுத்து எங்கள் ஆத்துக்கார காலத்தில் வச்சுடுவார். கொஞ்சம் நெய்யை விட்டு அந்த குழம்பு விட்டுட்டு தான் நிறைய போடுன்னு தானெல்லாம் எடுத்து அப்படி வச்சுப்பார். கொத்தமல்லியும் எடுத்து வச்சுட்டு அதை அப்படி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு, ரொம்ப ஹெவியாக எடுத்து ரசம் எனக்கு நீ பண்ணுற ரசம் ரொம்ப பிடிக்கும், கையில் விடு அப்படின்னு கையில் வாங்கி குடிப்பார். அதுக்கப்புறம் சாதம்லாம் போடாத, தயிரை மட்டும் விடுன்னுட்டு தயிரை விட்டுட்டு அதில் நடுவில் குழம்பு விட்டுண்டு அதை சாப்பிடுவார். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டேன் நான். அதனால் ஈஸ்ட் சேரில் படுத்துக்கிறேன், கொஞ்ச நாள் படுத்துப்பார். 3 சொப்பில் பிக்ஷை முடிச்சு போயிடும். பருப்பு தொகையில் வந்து நல்லா மசிச்சு ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்தாக்கே அதுக்கு பேர் கார அல்வா, அவர் வச்சுருந்த பேர். இந்த மைதாமா இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சோண்டு ரவை போட்டு அப்படி கலந்துட்டு அப்படி குத்தி அப்படி திருப்பி போட்டு, இந்த செஃப் எல்லாம் கூட வந்து இத்தனை ஒரு சிம்பிளாக அப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா அது மெத்துன்னு வரும், அப்போ எனக்கு எகருக்கு நன்னா இருக்கும் அப்படின்னாரு. கரெக்டாக சாயந்தரம் டைமாக பார்த்து மைதா கரைச்சி அவருக்கு தோசை பண்ணி போனேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் அவர் எடுத்துன்னு இருப்பார். ஆனால் அது அவர் ருசித்து சாப்பிட்ட விதம் இருக்கு இல்லையா, எந்த ஃபோட்டோஸ் எத்தனை பெரிய ஆர்டிஸ்டாலேயும் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸை கொண்டு முடியுமான்னு சொல்ல முடியாது. சரியான அக்னி நட்சத்திரத்தில் உள்ளே நுழைஞ்சு பார்த்தாக்கே தடியாக ஒரு கம்பளியை எடுத்து போத்திண்டு படுத்துன்னு இருப்பார். இது சாதாரண ஒரு மனுஷரால் பண்ண முடியாத காரியம். எடுத்தாக்கே ஒரு துளி ஒரு பொட்டு வேர்வை இருக்காது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் அவரை பார்த்து அதிசயப்பட்டிருக்கோம். இவர் இது மாதிரிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் ஆகிட்டு, என்னங்க இப்படிலாம் சரி நம்ம உடம்பு செக் பண்ணிட்டா பரவாயில்லையே அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு டாக்டர் வந்து இந்த பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் ரிப்போர்ட்டோடு வந்தார். சார் 20 வயசு உள்ள ஒருத்தருக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது, நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்து போயிட்டார். நன்னா ஜோக்காக பேசுவார். சங்கீதத்தில் அவ்வளோ ஈடுபாடு. எங்கள் அம்மா ஜலதரங்கம் சீதாதர சுவாமின்னு என்னோடய அம்மா. ஸோ அதனால் ரொம்ப ஜலதரங்கத்தில் ஈடுபாடு, சங்கீதத்தில் ஈடுபாடு. இது என்ன ராகம், அது எப்படி பாடுவேன், இது எப்படி பாடுவேன்னு எல்லாம் என்னை கேட்டு பாட சொல்லி கேட்டுப்பார். இப்போ தான் காலேஜ் படிச்சுன்னு இருந்த டைம், எப்போ போனாலும் கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டு பாடுங்குவார். இப்போ தான் புரியுது எனக்கு, அவரே சாக்ஷாத் சிவன் சார் சிவபக்தியில் தெளிச்ச கோபாலகிருஷ்ண பாரதி தானே சிவன் கேட்பார் அப்படிங்கிறது இப்போ புரியுது. ஆடும் சிதம்பரமோ ஐயன் கூத்தாடும் சிதம்பரமோ ஐயன் கூத்தாடும் சிதம்பரமோ இப்படி நான் பாடிட்டு கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும் இப்படி ஒன்று கேட்பார். அவர் மனசுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி சபாபதிக்கு பாடுன்னுவார். இதில் என்ன ஆகிடுதுன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே தமிழில் ஒரு ஆசை, அப்புறம் இயற்கையாகவே ஒரு சிவபக்தி. அவர் போட்ட அந்த பேஸு இந்த இனிமேல் என் ஜென்மா ஃபுல்லாக வரும், அடுத்த பிறவின்னு இருந்தாலும் எனக்கு சிவபக்தி வரும். சின்ன வயசில் அவர் வந்து எனக்கு தாடி தாத்தாவாக தான் தெரியும் எனக்கு. ஸோ அவர் எங்காத்து வந்து ஊஞ்சலில் உட்காரும்போது அவர் மடியில் ஏறி உட்காந்து அவரோட தாடியை தான் பிடிச்சி இழுத்து விளையாடிருக்கேன் அவரோட. ரெண்டாவது அவர்கிட்ட எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து அவர் கட்டின்னு இருக்கிற வேஸ்ட் ஒரு சின்ன டவல் மாதிரி தான் கட்டின்னு இருப்பார். அப்போ எனக்கு சின்ன வயசில் எனக்கு இந்த மாமா வந்து ஷேம் பப்பி ஷேமாக இருக்கார், எப்போ பாரு ஷர்ட்டே போட்டுக்க மாட்டேங்கிறாரு, அப்படி தான் தோணும் எனக்கு. ரெண்டாவது அவரோட ஒல்லியான உடம்பு, எலும்பெல்லாம் தெரிகிற அளவுக்கு தான் இருப்பார், பார்த்துருக்கேன் நான். அவருக்கு ஈக்குவலாக அப்போவே என்னால் ஓட முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக நடப்பார், அவ்வளோ ஸ்பீடாக ஓடுவார். பெரிய அந்த காலத்து இந்த கிராமத்து வீடு பார்த்தேன்னா அந்த தாவாரம் பெருசாக இருக்கும், அதில் வந்து 2 எட்டில் அவர் தாவி போயிடுவார். எனக்கு அவர் பின்னாடி ஓடுறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ ஸ்பீடாக நடப்பார். சாருடைய காலுக்குள்ளே அப்படியே எறும்பு வரும், எறும்பு வந்து காலுக்குள்ளே போகும், காலுக்குள்ளேருந்து திருப்பி வெளில வந்துனே இருக்கும். அந்த நகத்துக்குள்ளே போயிட்டு வரிசையாக வந்துட்டு போகும். நம்ம தட்டை பார்த்தோன்னா சார் எறும்பு என்ன அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு வரும், அது பாடு, நீ ஏன் இது பண்ணுற, நீ பேசாமல் உட்காரு. அழகாக கோயிலில் வந்து சுற்றி பிரதர்ஷனம் வந்து மறுபடியும் போகிற மாதிரி கரெக்டாக காலுக்குள்ளே வரும், காலுக்குள்ளேருந்து அந்த நகத்துக்குள்ளே போயிட்டு திருப்பி போயிட்டே இருக்கும். ஆடை வெறுத்தவராம், அன்னம் தவிர்த்தவராம், கோடை வெந்நீர் போல் கொதிப்பவராம், ஜாடையில் ஆச்சாரியாள் போலவே ஆடம்பரம் பாராத சாட்சு எனும் சிவன் சார்.
சிவன் சார் எங்கள் ஆற்றுல வந்து தங்கறதுக்கு முன்னாலேயே கூட அம்மா அப்பாவுக்கு சார்தம் பண்ணுறதுக்கு குரோம்பேட் போகிறச்சே அது என்ன காரணமோ தெரியாது, இங்கே வந்து அன்னைக்கு பிராமணாளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தேவையான அரிசி, பருப்பு, வாழைக்காய், இன்னும் காய்கறி எல்லாம் எங்கள் ஆற்றுலேருந்து தான் வாங்கின்னு போவார். அது என்ன காரணமோ எனக்கு தெரியாது. அப்புறம் இங்கே வந்து தங்கின்னு இருக்கிறச்சேயும் அதே மாதிரி போகிற வழக்கம் உண்டு. அவரேஜ் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸாக அந்த காலத்தில் இருக்கிறதுக்கு ஒரு அனுகிரகத்தை பிரிவாக பண்ணியிருந்தா இதை விட ஒரு பெரிய வேலை அவருக்கு நைஜீரியாவில் வந்தது. அவர் அப்போ அந்த நேரத்தில் சுந்தரம் கிளேட்டனில் ஜென்ரல் மேனேஜராக இருந்தார். கிடைச்ச உடனே எதாக இருந்தாலும் பெரியவாக்கிட்ட போய் சொல்லுவோம், இல்லைன்னா சார்கிட்ட போய் அனுகிரகம் வாங்குவோம். சார்கிட்ட பார்க்குற போது அப்போ பேசுகிற போது இது போல் நைஜீரியாவுக்கு வேலை வந்திருக்கு சார், அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்டேன். இவரும் வந்திருந்தா நான் போகட்டுமா, அதெல்லாம் நீ போவே வேண்டாம், என்ன இருக்கோ அதை வச்சுன்னு நம்ம சந்தோஷப்படணும், அது வேண்டாம் அப்படின்னா அது எப்படி வேண்டான்னு சொன்னதோட ஒரு பலன் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இவர் அந்த வேலையில் போன அந்த கம்பெனியை 6 மாதத்தில் குண்டு வச்சு தடுத்துட்டோம். அந்த நைஜீரியா கலவரத்தில் எல்லாருமே பேட்டான். சிவராத்திரி வந்தது. அப்போ ஒரு டிவிஎஸ் ஷாம்பு வச்சுருந்தேன், பின்னாடி என் ஒய்ஃப் உட்காந்து வச்சுட்டு சங்கரநேத்ராலயம் வந்த உடனே நேராக சார்கிட்ட போவோம். இன்றைக்கி சிவராத்திரின உடனே மகாலிங்கபுரத்துலேருந்து நாங்கள் அப்படி போயின்னு இருக்கும்போது சொன்னால், மகாலிங்கபுரம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம், இன்றைக்கி சிவராத்திரியாக இருக்கே அப்படின்னா. அவனும் பதில் சொல்ல, அப்படி போயிட்டே இருந்தேன். எனக்கு காதில் விழல போல இருக்குன்னு நினச்சிட்டு மறுபடியும் சொன்னான். நான் சொன்னேன், சார் தான் தெய்வம், அவர் இருக்கிற இடம் தான் கோவில் அப்படின்னேன். அவன் ஒன்றும் பதில் சொல்ல. சரி, நேராக சார்கிட்ட போனோம். எப்போதுமே 1 முழம் பூ வாங்கிட்டு போவோம். போன உடனே இந்த காலை அப்படி வைப்பார், சிவராம் அப்படிம்பார். அப்படியே அந்த காலை சுற்றி அந்த பூவை வைப்போம். நமஸ்காரம் பண்ணோம். கோவிலுக்கு போய்ட்டு வரையோ அப்படின்னார். இல்லை சார், இங்கே தான் சார் வரேன் அப்படின்னேன். இதுதான் கோவில், இதுதான் சுவாமின்னு வந்துட்டியோ அப்படின்னார். கௌரிக்கு ரொம்ப இதுவாகிடுது. ஆமாம் சார், அதான் சார் சொன்னார் அப்படின்னார். உடனே சார் சொன்னார், நீ எப்படி நினைக்கிறியோப்பா அப்படியே ஆகும் அப்படின்னார். கொஞ்சம் கொஞ்சம் கேஷ் யாரெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா, அதெல்லாம் வந்து அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டா. அந்த கேஷை கணக்கு வச்சு நான் கணக்கு வச்சுக்கணும், என்ன இது எவ்வளோ அப்படின்னு. சாருக்கு வந்து மடத்துலேருந்து ஒரு 120 ரூபா இயர்லி அமௌண்ட் வரும். ஒரு மாதத்துக்கு 10 ரூபாங்கிற மாதிரி அதை கணக்கு போட்டு அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்தது. அப்புறம் சார் வந்து நீ மடத்தில் போய் இனிமேல் அனுப்ப வேணான்னு சொல்லிவிடு அப்படின்னா, அப்புறம் அதுவே போய் சொல்லி அது மாதிரி இதெல்லாம் இன்வால்வ் பண்ணினா. என்ன குருதட்சிணை வந்து கேட்டு வாங்கப்படாது, அவளாக கொடுக்கறது தான் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு தடவை சொன்னார். ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறார் அப்படின்னு யோசித்தேன். கரெக்டாக அன்றைக்கி வியாழக்கிழமை ஒரு 108 ரூபா கொடுத்தா அஷ்டோத்திர கணக்கு இருக்கும் இல்லையா, என்னவோ மனசில் பட்டுது. பர்ஸ் அப்படி பேசின்னு இருக்கும்போது திறந்து பார்க்குறேன், அழகாக ஒரு 100 ரூபா நோட்டு இருக்குது, ஒரு 5 ரூபா காயின், ஒரு 2 ரூபா 1 ரூபா காயின் எல்லாம் அப்படியே இருந்தது. இதுக்கு எனக்கு இந்த பிராப்தம் கிடைக்கணும்னு தான் நீங்கள் இன்றைக்கி இதை சொன்னல் போல் இருக்குன்னு நினச்சிட்டு உடனே அவர்கிட்ட எடுத்து கொடுத்தேன். மறுபடியும் சொன்னார், இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு கேட்டால் அது பாபம் அப்படின்னார். பேசிக்காக எல்லாருக்கும் வேணுங்கிறது துணி, சாப்பாடு, இது எல்லாருக்கும் குறையில்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே சில விஷயங்களை நம்மக்கிட்டேருந்து ஏற்றுக்கிறா அப்படின்னு இப்போ எனக்கு தோன்றுறது. என்னுடைய பணமெல்லாம் சரியாக இல்லை, அந்த பணத்தெல்லாம் இது சரி பண்ணி கொடுப்பியா அப்படின்னார். உத்தரவிட்டால் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பணத்தெல்லாம் சரி பண்ணி கொடுத்தேன். எல்லாத்தையும் பண்ணி ஒரு டெபாசிட்டில் போட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அப்போ வாங்க மாட்டேன்னு சொன்னேன், நீயே வச்சுக்கோ அப்படின்னார். சரி, நான் வச்சுட்டேன். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் ரூபாய் இருக்கும். நீ எடுத்துக்கோ அப்படின்னார். இன்னொருத்தனை சொல்லுங்க அப்படின்னா, நீ எடுத்துக்கோ அப்படின்னார். அப்போ நான் ஏந்திருந்தேன், அந்த டெபாசிட்டில் அவர் முன்னாடி வச்சேன். இனி உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் வந்து அடிக்கடி உங்களுக்கு தூரம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போய்ட்டுறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னார். கூப்பிடுவேன் அப்படின்னார். போன கிட்டக்க, நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன்டா, அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, நான் எதுக்கும் சொல்லவே இல்லை. நான் சொன்னேன், சிவனுடைய சொத்தை எடுக்கக்கூடாது, மகா பாபம், அதை வந்து ரொம்பவே அனுபவித்து வீணாக போயிருக்கா, அவளுக்கு அன்றைக்கி தெரியாது, பின்னாடி தான் தெரியும், அதனால தான் நான் தொடமாட்டேன் அப்படின்னேன். அப்புறம் என்கிட்டே கொடுத்து வச்சுருந்தார். சீனிவாசன் கூப்பிடுது, நான் என்ன சார், இதுதான் மரியாதை உனக்கு அப்படின்னு. இல்லை சார், இப்போ தெரியாதா என்னுடைய பவர் உனக்கு, இப்போ தெரியாது உனக்கு, போ எல்லாரும் பார்க்க சொல்ல உனக்கு, அப்போ தான் என்னுடைய பவர் உனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு வந்து கிட்ட இருந்து எல்லாரும் அவ்வளோ பொறுமையாக இருந்து எனக்கு ஆச்சரியம் தான். இவ்வளோ பெரிய மகால் எவ்வளோ பேர் வந்து பத்திரிக்கை வச்சு இருக்காங்க, நேரில் வந்து சொல்லி போக மாட்டேன். என் கல்யாணத்துக்கு அவ்வளோ நாள் இருந்து, நீ எவ்வளோ நாள் நான் இருக்கிறேன், நீ அவளே பட கடைசி மட்டும் இருக்கிறேன் அப்படின்ட்டு
சார் மட்டும் இருந்து எல்லாருக்கும் எங்கள் ரிலேஷன் மொத்த பேருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்களா வீடியோவில், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அதுமாதிரி போட்டு அவருக்கு கொஞ்சோடு ஸ்வீட் கேட்டால் ஸ்வீட் கொடுத்தா அது அப்புறம் எனக்கு வந்து தட்டி நிறைய பழங்கள்லாம் வச்சு கொடுத்தது. He revelled in asking for small eats, but they were invariably given to his devotees after swallowing a small piece himself. கடைக்காரர் சொன்னார், சார் அது பரவாயில்ல, உருளைக்கிழங்கு போண்டா இருக்குது, மெதுப்போ கடை வந்து ஆறி போனது, உருளைக்கிழங்கு போண்டா நல்லா சுட சுட இருக்குது, ஆனால் நான் உருளைக்கிழங்கு போண்டா இது வரைக்கும் வாங்கிட்டு போனதே இல்லை, என்னடா இதுன்னு. இல்லை திருப்பி ப்ரெஸ் பண்ணார் அவர், வாங்கிட்டு போங்க. சரி இவ்வளோ சொல்கிறாரு, எப்படியும் அவர் சார் வந்து எப்போவுமே நெல்லிக்காய் அளவு தான் சாப்பிடுவார், மிச்சம்லாம் நம்ம தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு போண்டா 4 வாங்கிட்டு அங்கே நான் நுழைஞ்சு விட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, சார் இதுமாரி வெங்கட்ராமன் வந்திருக்கேன் அப்படின்னா. சரிப்பா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டார். உருளைக்கிழங்கு போண்டானோன்னே அப்போ ரமணன்னு இன்னொரு அன்பர் ஒருத்தர் இருந்தார், ஆன்னு கத்திட்டாங்க. எனக்கு என்ன நடந்தது என்னன்னு தெரியாது. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முன்னாடி தான் சிவன் சார் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு இன்னும் உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிடணும் போல் இருக்குது, நீ போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்ச உடனே அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொன்னாராம், நீ பாரு எங்கேயுமே கிடைக்காது, அவர் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு உலகம் முழுக்க சுற்றிட்டேன் சார், எந்த இடத்துலையும் உருளைக்கிழங்கு போண்டாவே கிடையாதுன்னு வந்து சொல்லுவார் அப்படின்னு. அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றியாச்சு சார், உருளைக்கிழங்கு போண்டா எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ட்டு. சரி நீ கவலைப்படாதப்பா, பேசாமல் உட்காரு, உருளைக்கிழங்கு போண்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த உருளைக்கிழங்கு போண்டா வாங்கி போய் வச்ச உடனே அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஆச்சரியப்பட்டாங்க. பெரியவா ஆச்சார அனுஷ்டானத்துக்கு பேர் போன டு த கோர். சார்ட்ட பார்த்தேன்னா ரொம்ப சௌலபியம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பெரியவா வெறும் மொட்டத்தலை காஷாயம், சலூனுக்கே பெயர் பெற மாட்டாரா தெரியாது, அப்படி ஒரு வளர்ந்த சிக்கை. பரமேஸ்வரன் எப்படி இருக்கான்னு ருத்ரத்தில் சொல்கிறது, கபர்தினேச்ச யுப்தகேஷாயச்ச ரெண்டையும் சொல்கிறது. கபர்தி அப்படின்னா ஒரே ஜடாமடமாக ஒரே இருக்கிறது, ஷவரமே பண்ணிக்காத இருக்கிறது. யுப்தகேஷன்னா மழிச்ச தலை அப்படின்னு, ரெண்டும் இவன் தான் அப்படின்னு சொல்கிறது. அது ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி 2 பேருமே அண்ணா தம்பி காட்சி கொடுத்தா. பெரியவா கேட்கவே வேண்டாம், ஒரு நாளைக்கு 3 தரம் குளியல். சார் அதுக்கு நேர் ஆப்போசிட்டு, 3 மாதமாக 3 வருஷமாக எத்தனை நாள் தெரியாது, குளியலே கிடையாது. சரி இவர் குளிக்கவே மாட்டேங்கிறாருன்னு குளிக்க போனார்னா என்னாச்சுன்னா, இருக்கிற கிணறெல்லாம் காலியாகிறாப்பில் குளியல். ஆகார நியமத்தில் பெரியவா கேட்கவே வேண்டாம், அப்படி ஒரு ஆகார நியமம். சார்கிட்ட என்னன்னார், யார் போய் எதை கொண்டு கொடுத்தாலும் சாப்பிடுவான்னா உடனே மூக்க பிடிக்கிறதுக்கான நினச்சிக்க வேண்டாம். அவள் சாப்பிட்ற ஆகாரமே எப்படின்னு அப்படி ஒரு கைப்பிடி அளவு தான். தீர்த்தம் சாப்பிட்டதே கிடையாது பல வருஷங்களாக. சார் என்னது சார் நீங்கள் தீர்த்தம் சாப்பிட்றதே விட்டுவிட்டேளா அப்படின்னு. அதுக்கு சார் சொல்கிறார், நான் விடலை, அது என்ன விட்டுடுத்து. அவர் ஃபயர் அண்ட் ஹீட் அப்படின்னா அக்னி அப்படின்னாக்க அங்கே எப்படி தண்ணி போய் உறவாட முடியும், அதனால் அது விட்டுடுத்து போல இருக்குது. சார் பேசவே மாட்டார், பேசாத உட்காந்துட்டுருப்பார். பெரியவா வாய் ஓயாத பேசுவா. பெரியவாள் காஷ்டமோன்னு இருந்தால் கூட பெரியவா பேசுறது ஜாஸ்தி. அண்ணா எழுதினதே கிடையாது. ஏன் அப்படின்னு அந்த சன்னியாசாசிரம தர்மத்துப்படி பேனா பிடிச்சி எழுதினது கிடையாது. சார் பக்கமாக எழுதியிருக்கார். வேடிக்கை என்னென்ன, அந்த எழுதாத பெரியவா சொன்னது அத்தனையும் தெய்வத்தின் கொண்டு 7 வால்யமாக வந்து கொடுத்து, அப்படி எழுதினவரது ஏணிப்படியமாக இருந்தாலும் ஒரே ஒரு வால்யம் தான் வந்திருக்கு, மீதி வரல. பெரியவா நடமாடும் தெய்வம்னு இனிமேல் நடக்காத இடம் இல்லை, போகாத ஊர் இல்லை அப்படின்னு இருந்தார். சார் உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்திருக்காத இருந்தார். இது வேடிக்கை எப்படி இருக்குன்னார். அண்ணா தம்பியில் பிள்ளையாரை சொல்லுவோம், பிடிச்சி வச்ச பிள்ளையாருமே உட்காண்டே இருக்கான் அப்படின்னு. இங்கே தம்பியாக இருந்தால் கூட பிள்ளையார் மாதிரி பிடிச்ச இடத்துல உட்காந்தார். அவர் சுவாமிநாதனோ இல்லையோ, அது பேருக்கு ஏற்றாப்பில் உலகம் முழுக்கலும் சுற்றிகிட்டே இருந்தார். இப்படி 2 பேருக்குள்ளேயும் பல கான்ட்ராஸ்ட்டு, ஆனால் 2 பேரும் ஞானி. அதே மாதிரி சாரோட ஒய்ஃப் இறந்து போனவுடனே ஒரு லெட்டர் வந்தது. அது வந்தவுடனே அது படித்து காக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. அதெல்லாம் ஒன்றும் ரியாக்டே பண்ணல சார், அப்படியே விஷயத்தொண்டி வாங்கிண்டா. Sivan sir often mentioned the following proverbs: little knowledge is dangerous, more knowledge is fatal. What is not is more important than what is what. Even divinity cannot change destiny. Death is deliverance. Sannyasi in Payanam Thinnayile. Sivan sir had a unique explanation of why he was addressed as Sivan sir. நான் காவி கட்டின்ட்டு இப்படிலாம் ஒரு சன்னியாசியாக இல்லாததுனால என்னை சுவாமிகளே அப்படின்னு இல்லாமல் கூப்பிட முடியல. சரி சாதாரணமாக பெயரை சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னா அதுக்கும் அவளுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. அதனால் என்னோடய எலைட் சிஷ்யாலாம் சேர்ந்துட்டு சார் சார் சார்னு கூப்பிட ஆரம்பித்தா. பொதுவாக சார்னால் நம்ம என்ன சொல்லுவோம், எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்லேவ் ஐ ரிமைன் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாமோ என்னமோ தெரியல. ஆனால் சார் அப்படின்னு சிவன் சார் எப்படி தெரியுமா ஸ்பெல்லிங் போடுவார், எஸ்ஏஆர் அப்படின்னு.
எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கட்டுமே, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், நமக்கு வேணால் புரியாத இருக்கலாம். எங்கள் டான்ஸ் ஸ்கூலில் குழந்தைகள்லாம் நிறையா டான்ஸ் படிக்கிற சின்ன சின்ன குழந்தைகள். சாரோட ரூமுக்கு மாடியில் தான் கிளாஸு. இது கார்டன் வழியாக எல்லாம் வரும், நேராக அத்தனையும் வரும். சாருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் மாடிக்கு போகும். அந்த பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு பாக்கியம் பண்ணுவா. வருவா, எல்லாருக்கும் யாராலும் பக்தாள் வந்தால் பேக்கெட் சாக்லேட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக, எதுக்கு சாக்லேட் கேட்குறார் சார், எங்கே சாக்லேட் சாப்பிடுவார்னு. அந்த சாக்லேட்டு, தூத் பேடா இதெல்லாம் கொண்டு சொல்லுவார். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், வந்து பார்த்தா எங்கே இருந்து சாக்லேட் வருதுன்னு. அந்த கபர்டு எடு, அதுலேருந்து சாக்லேட் எடும்பர். எடுத்து அத்தனை குழந்தைகளுக்கும் அவர் இங்கே இருந்த வரைக்கும் தினமும் சாக்லேட். பின்னால் எங்கள் ஆற்றுக்கு மாட்டு பண்ணா வந்த காயத்ரிக்கு மட்டும் 2 கிடைக்கும். அவகிட்ட ரொம்ப பிரியம். காயத்ரிக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு காஞ்சிபுரத்தில் தான் நாங்கள் கல்யாணம் வச்சோம். அங்கேருந்து இங்கே கிரகப்பிரவேசத்துக்கு ஆற்றுக்கு வந்தாச்சு. இங்கே உள்ள நுழையச்சே சார் எங்களுக்கு முன்னால் உட்காண்டிருந்தார். நான் சொல்லுவேன், மகாபெரிவாளை பார்த்தா ஜெகத்குருன்னு சொல்கிறத விட அவளை பார்த்தா ஜெகன் மாதான்னு சொல்லணும் போல் இருக்கும். காமாட்சியும் அவரும் ஒன்று தான். அதே போல் சாருக்கு ஒரு வாத்சல்யம், அத்தனை பேர்கிட்டையும் குழந்தைகளை மாதிரி ஒரு பிரியம், ஒரு கேர்னு சொல்லுவார் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஒரு கேர் ஃபார் த ஹோல் ஹியூமனிட்டி. அதனால தான் அவள்லாம் சித்த புருஷாளாக இருக்கா. கடைசி ஒரு பட்சத்தில் என்ன பண்ணாருன்னு கேட்டால், கார் எடுத்துருந்து இந்த கேட்டுக்குள்ளே நுழைஞ்சி, நான் உள்ளே வர முடியல, என்னால் நடக்க முடியல, நீ இங்கேயே இருந்து இது பண்ணிக்கோ அப்படின்னா. அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி, காருக்குள்ளேயே நமஸ்காரம் பண்ணிட்டு, நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னா. பண்ண மாட்டேன் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன். பண்ண மாட்டேன் அப்படின்னார். நான் எப்போவுமே தைரியமாக இருக்கிறவன் அழமாட்டேன், எதுக்குமே அழமாட்டேன். கொஞ்சம் அழுகு வந்தது எனக்கு. அவர் காலில் படுத்துட்டு, சரி நான் கொடுத்து வைக்கல அப்படின்னு. அப்படி இல்லை, நீ என்னுடைய ஹிருதயத்திலே இருக்க, உனக்கு எதுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னார். அப்போ தான் எனக்கு ஜாஸ்தி அழுதான். ஏன்னா ஒரு மகானுடைய ஹிருதயத்தில் ஒரு மனுஷன் இருக்கா அப்படின்னு சொன்னால் பல கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த புண்ணியம் நான் பண்ணியிருக்கேன்னு அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது. நம்ம வீட்டுக்கு வரேன்னு ஒரு நாள் நான் சொன்னார். ஸோ பூஜை ரூமில் அவர் எல்லாம் பார்த்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி நமஸ்காரம் அங்கே பண்ணிட்டோம். என்னுடைய படங்களெல்லாம் பார்த்தார். மாடிக்கு ஸ்டுடியோ கூட்டின்னு போகணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அவரால் முடியல. ஆனால் அவர் படங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி ஒன்றும் பார்த்துட்டு, பெரியவர் அவருடைய திருவடி இங்கே வீட்டில் பட்டுட்டு போனது சந்தோஷம், மனசில் அவ்வளோ நிறைவு. ஒரு நாளைக்கு பார்த்தா திடீர்னு ராத்திரி பேச்சு மூச்சு இல்லை, ஆல்மோஸ்ட் ஆள் போயிட்டார் அப்படிங்கிறப்பல கிடக்க. இந்த ராம் நாராயணனுக்கு அவளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரஜை இருக்கா, சாருக்கு மூச்சு இருக்கா இல்லையானே தெரியாது, அப்படி போயிட்டா, போனாப்லே இருந்தா அப்படின்னு. சரி கார்த்தாலே எழுந்துன்னு ஹாஸ்பிட்டலுக்கு அழிச்சுன்னு போகலாம் அப்படின்னா, இவர் கொஞ்சம் அப்படி கண்ணை அசந்திருக்கார். அதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிருக்கு. பார்த்தா சார் எழுந்துன்னு ஆஸ் யூஷுவல் உட்காந்துட்டு காப்பி கொண்டு வாங்குற. யோகிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யோகிகள்லாம் என்ன பண்ணுவா, தன்னோட பிராணனை அடக்கிப்பா, வழியில் விடுவா, என்ன வேணால் பண்ண முடியுமா வாழால். It was at the behest of Mahaperiva that the soul of Sivan Sir attained the abode of Mahaperiva on 7th March 1996. அன்பாலடியார் துயர் தீர்க்கும் கண் பார்த்தமக்கின்னருள் தாத்தா, இன்னருள் தா இன்னருள் தா. கடைசியாக பெரியவா அந்த அன்றைக்கி தான் சிவன் சாரை பார்க்க போகிறேன். கடைசியாக பார்க்குறேங்கிறதே அப்புறம்தான் எனக்கு தெரியும். கால் ரொம்ப வலிக்கிறது, காலை பிடிச்சி விடுன்னா சரின்னு காலை பிடிச்சி விட்டோம். கிளம்புற போது இது இப்போ போக வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு போ அப்படின்னா. 1 hour ஆகிடுது சார், நான் குழந்தைலாம் தனியாக இருக்கானா போய் ஆகணும்னதும். இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு போ அப்படின்னா. நான் என்ன நினச்சினேன்னா, அந்த காலத்தில் நான் ஸ்கூட்டரில் தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தேன். சார் ஒரு கால் ஆக்சிடெண்ட் ஆகிடுங்கிறதுனால இருக்க சொல்லியிருக்காரா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுன்னு யோசிச்சுன்னு இருந்துட்டு, அதுக்கு மேலே பொறுமை இல்லாமல் சார்கிட்ட, சார் எனக்கு நான் நேரம் ஆகிடுது, குழந்தைகள் 2 தனியாக இருப்பானால நான் கிளம்புறேன், அனுகிரகம் பண்ணுங்கன்னு அந்த 30 ரூபா பணத்தை எடுத்து கையில் கொடுத்து, இதை பொக்கிஷமாக வச்சுக்கோ, நீ மேலே மேலே நல்லா முன்னுக்கு வருவ, நிறையா சத்காரியங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சரி சொல்லிவிட்டு நான் கிளம்பி வாசலில் வந்துட்டேன். மறுபடியும் சீனிவாசன் சார் உன்னை பார்க்கணுன்னு கூப்பிட்றாருன்னு சரின்னு ஓடி வந்தேன்.
உன்னை மறுபடியும் பார்க்கணும் போல் இருந்தது, அதனால் சும்மா தான் கூப்பிட்டேன், போயிட்டு வா அப்படின்னாரு. அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு சீனிவாசன்ட்டேருந்து ஃபோன் வருது, இதே போல் சாரோட காரியம் ஆகிடுத்து, நீ வந்த அன்றைக்கி அடுத்த நாளைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை, காலம் ஆகிடுத்து, அவருக்கு கிருமி ஏற்பாடு பண்ணியாச்சு, நீ போன போது சார் வந்து அவளுக்கு நான் இல்லைன்னா அவளுக்கு ஒரு வஸ்திரம் கொடு அப்படின்னு சார் சொல்லியிருந்தார். அதனால் அந்த வஸ்திரத்தை நீங்கள் வந்து வாங்கின்னு போகணுதும் என்னால் தாங்க முடியல. சிவா கைலை என்னோட டாட்டர் மஹதி 4th March 1996 அன்றைக்கி பிறந்தா. பை த டைம் சார் வந்து இந்த ஃபிசிக்கல் சென்ஸ் உடம்பு சரியாக இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். 5th March அன்றைக்கி அம்மாவும் அத்தையும் அவர் காதோடு போய் இந்த மாதிரி பொன் குழந்தை பிறந்திருக்கு கண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு சொப்பனம்னா ஏர்லி ஹவர்ஸ் ஆஃப் 6th March எங்கள் ஆற்று ஸ்டோர் ரூமில் மகாபெரிவா உட்காந்துட்டுருக்கா. சிவன் சார் வந்து எங்கள் ஆற்று ட்ராயிங் ஹாலில் சோஃபாவில் உட்காந்துட்டுருக்கார். அது வரைக்கும் எங்களுக்கு புரியறது. பெரியவா வந்து கூப்பிட்டு இப்படி கை தட்டி கூப்பிடுவாள், இந்த மாதிரி கூப்பிட்டு மகத்தி பிறந்தாச்சு அதனால் கிளம்ப சொல்லு அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன லிங்க்குன்னு எனக்கு தெரியாது. அப்படியே வர்பாட்டுன்னு நான் வந்து அந்த சொப்பனத்தில் பெரியவா சொன்னா சார் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சார்கிட்ட சொல்கிறேன். சொப்பனத்துக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் 7th March சார் வந்து சித்தி அடைஞ்சார். நிறைய தடவை வஸ்திரம் கொடுக்குற பாக்கியம் கிடைச்சாலும் கடைசியில் சித்தி ஆனதும் அவருக்கு வஸ்திரம் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி நல்லியில் வாங்க படித்த கூட இன்னும் நிறைய நாளைக்கு வஸ்திரம் கொடுக்குற பாக்கியம் கொடுத்துருக்க மாட்டேளா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வாங்கும்படியாக வச்சுட்டேளே அப்படின்னு தான் நினச்சிட்டு வாங்கினேன். ஆனால் நிறைய பெரிய மனுஷாலாம் வந்திருந்தா ஒரு சைடில் வஸ்திரத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். உள்ளூர குறையாக இருந்தது, இதை ஏற்றுப்பேளா பெரியவா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு அங்கே ஒருத்தர் இருந்தார், மம்மி நீங்கள் சாருக்கு வஸ்திரம் வாங்கிட்டு வந்திடல அப்படின்னார். ஆமாம் அங்கே வச்சுருக்கேன் அப்படி அங்கே இருக்குது. டக்குன்னு போனார், ஒரு இந்த அங்கவஸ்திரம் சைஸுக்கு இருக்கும் இல்லையா, அதை எடுத்தார், அப்படியே தலையில் கட்டி விட்டுட்டார். எனக்கு வந்து அதை விட ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சில சிஷ்யாள்கிட்ட சொல்லிக்கா, தான் காலம் ஆயிட்டா என்ன பண்ணணும், எக்காரணத்தை கொண்டு எனக்கு இந்த சமாதி மாதிரிலாம் வச்சு என்ன கீழே இறக்கிடாதீங்கோ, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், சாதாரணமாக எல்லாருக்கும் பண்ணுறாப்புல எனக்கு கிரியை தான் பண்ணணும் அப்படின்னு, தகன கிரியை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் கண்ணம்மாப்பேட்டையில் கொண்டு போய் சாரை அக்னி சம்ஸ்காரம் பண்ணி தான் தகனம் பண்ணியிருக்கா. அதையும் யார் தனக்கு காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சாரோட உறவுகாரர் பல்லாவரம் வைத்தி அப்படின்னு இருக்கார், அவரை விட்டு பண்ண சொல்லி, இதெல்லாம் எல்லாம் சார் முன்னாலேயே சொல்லி வச்சுருக்கேன். சார் சொன்னபடியே எல்லோரும் பண்ணினா. அவர் மறைஞ்சி ஒரு மாதம் இருக்கும். அப்போ ஏற்கனவே சொன்ன பாருங்க, எட்வர்ட் ஸ்டோரில் கிருஷ்ணகிரி வீட்டில் போய் தங்கி இருந்தாருன்னு அவர் பிள்ளை முரளின்னு சொல்லிட்டு இங்கே வந்தார். ராத்திரி 9 மணி உட்காந்துருந்தேன். ஒரு செக்கு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தார். 46,324 ரூபா அவர் எழுதியிருந்து. நிறைய பேர் வந்து அந்த தட்டில் பணம் வச்சுட்டு போவாங்க. மகாபெரிய மாதிரி தொட மாட்டார். அவங்கள பேங்க்கில் கட்ட சொல்லிட்டார், இது அதில் கட்டு இது அதில் கட்டுன்னு. அது மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றும் வந்து இது என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 2-3 மாதம் முன்னாடி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த செக்கு வந்து உங்களுக்கு, இந்த பேங்க்கில் உள்ளது உங்களுக்குன்னு சொல்லி வித் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது சொல்லி 3 மாதம் இருக்கும். சரி, நான் எதில் வரப்பேன் செக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் உத்தரவு அப்படின்னேன். அப்புறம் எங்கள் மேனேஜர் அருணாச்சலியர் இருந்தார். அவருக்கு ஏதோ செலவு புஷ்பம் அது இது பூஜை ஏதோ இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இது எழுதிட்டு வந்துட்டுருக்கேன், நான் குறிப்பில் எழுதி வச்சுருக்கேன் என்ன. அப்புறம் சொல்லிட்டு எனக்கு தெரியாத பையன் அப்படி பண்ணேன்னே, ஏதோ ஒரு இடத்துல நான் டிபேட் பண்ணி ஆகல, அதுக்கான எழுதி வச்சேன் அப்படின்னாரு. சரின்னு கொண்டா அதில் வந்து இன்னும் முக்கியமான விஷயம்னா, இவர் மறைஞ்ச பிறகு ஈமைக்கரியை நடந்தது இல்லையா, அந்த செலவெல்லாம் அதிலே எழுதியிருந்தாங்க, அந்த லெட்டர்லேயே எழுதிட்டு வந்தாங்க. அது இவருக்கு அப்புறம் இவர் சித்தியான பிறகு அதுவும் சேர்த்து அந்த லெட்டரில் இதே 46,324 ரூபா பாக்கி இருந்து, அப்புறம் இவர் கொடுத்த செக் அதில் வர வச்சோம். அது இது எப்படின்னு எனக்கு புரியுது. அவர் இருக்கும்போது இருந்த செலவுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவருக்கு அப்புறம் நாங்கள் என்ன செலவு பண்ணுறது எப்படி தெரிஞ்சிருக்க முடியும். அதாவது எத்தனையோ விஷயங்கள் ஆச்சரியமாக நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் நான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். His mercy and grace
continue unabated even to this day, wonder felt by many of his devotees. தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியேனுடைய அப்படின்னு சொல்கிற மாதிரி அம்மாவை விட சிவன் சார் வந்து நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகளை கூட அப்படி நிறைவேற்றி வைக்கிறார். சாருக்காக ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணோம், சிவசாகரம் ட்ரஸ்ட்டுன்னு. அவனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்வொகேட் வெங்கட சுப்பிரமணியம் ஆஃபீஸில் இருந்தது. அன்றைக்கி அனுஷமாக இருந்தது. அன்றைக்கி அதை எடுத்துன்னு வந்து சார்கிட்ட வைக்கணும்னு ஆசை. நான் வெங்கட சுப்பிரமணியம் ஆஃபீஸுக்கு போனோம்னா பூட்டி இருக்குது. ஏன்னா அவர் வந்து அனுஷத்துக்கு திருவெண்காடு போயிட்டார், யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. என்ன சார் இன்றைக்கி கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறோம், அப்படி நடக்கிறதேன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வரார், கதவை திறக்கிறார், தேடி பார்க்குறார், ட்ராவில் இருக்குது, எடுத்துன்னு வந்து சார்ட்ட வச்சுடுறேன். பார்க்கிங் போனோம் பாரிஸில், இடமே கிடைக்காது. நான் கவலைப்பட மாட்டேன், எனக்காக ஒரு ஸ்லாட் சார் வச்சுருப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார் இன்னமும் சூக்ஷ்மாவும் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு 2009 2009 புனாவில் இருக்கார் ஒரு பக்தர் ராமசுப்பன் அப்படின்னு பேர். அவரோட மனைவி பேர் உமா பார்வதின்னு பேர். வேறு யாரும் இல்லை, நம்ம சிவராமனோட சிஸ்டர், அவள் அத்தியும் பேர் தான். இந்த ராமசுப்பனுக்கு திடீர்னு 2வது முறையாக ஹார்ட் அட்டாக் வந்துடுத்து. ரொம்ப சீரியஸாக இருந்தது. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போனால் திருப்பி பைபாஸ் பண்ணும், அஞ்சியா பண்ணும், இதெல்லாம் பண்ணுறாப்புல தீர்மானம் ஆகிடுது. இப்படி சீரியஸாக போனால் இந்த உமாவால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார்ட்டு அழுதுருக்கா. சார் அவரை ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்டு, அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ஆகிருக்கு. திருப்பி அவருக்கு இன்னுமே இதை பண்ணி அதை பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணினா அவரை சித்திரவதை பண்ணுறாப்புல இருக்குது. இப்படி அவருக்கு இது மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணால் என்ன செலவாகுமோ அந்த செலவாகிற பணத்தை உங்களுக்கு காணிக்க வேணாலும் கொடுத்துட்றேன். அவருக்கு இது மாதிரி ஹிம்சை எல்லாம் இல்லாத நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றப்படாதா அப்படின்னு சார்ட்டு பிரார்த்தனை. அப்போது டெஸ்ட்டு பண்ணி பார்த்தா ஆச்சரியம் என்னென்ன, ஒரு பிளாக் இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாலேருந்து ஆரம்பித்து நேற்று வரைக்கும் எடுத்த டெஸ்ட்டெல்லாம் பார்த்தா எல்லா டெஸ்ட்டும் மெடிக்கல் ரிப்போர்ட்டும் சொல்கிறது இவருக்கு பிளாக் இருக்குது, அஞ்சியோ பண்ணோம், அத்தை பண்ணும், இதை பண்ணும், வரிசையாக ரிசல்ட் காமிக்கிறது. ஆனால் இன்றைக்கி திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தாக்க ஒன்றும் இல்லை, பிளாக் இல்லைன்னு வருது. இது மெடிக்கல் மிராக்கிள். அவளுக்கு வேணால் டாக்டர்ஸ்க்கு வேணால் இதுக்கு ரீசன் சொல்ல தெரியாத இருக்கலாம், நமக்கு தெரியாத இருக்குமா? என்ன சார் பவரோக வைத்தியபதி அப்படின்னு அந்த ஈஸ்வரன் பரமேஸ்வரன் எப்படி இருக்கான்னு பேஷஜம் பிஷக் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அவனே வைத்தியனாகவும் இருக்கான், வைத்தீஸ்வரனாக இருக்கான், அவனே மருந்தாகவும் இருக்கார். அப்படின்னா அந்த சதாசிவம் தானே பெரியவா, அந்த சதாசிவம் தானே சார். அன்றைக்கி நமஸ்காரம் பண்ண உடனே அப்படியே நோத்தை அப்படியே கொண்டு வந்து தலையில் அப்படியே வச்சார். வெள்ளையாக அக்ஷதை இருந்தது. இன்றைக்கி பித்ரு காரியம் பண்ணிட்டு வந்தேன், அந்த பித்ரு அக்ஷதை உனக்காக எடுத்துன்னு வந்தேன். எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. சுப்புனிக்கு இதே மாதிரி சார் வந்து பித்ரு சேஷத்தை கொடுத்துருக்கார். சுப்புனி பித்ரு சேஷம் சாப்பிட்ருக்கார், அதே மாதிரி அந்த அக்ஷதையை போட்டிருக்கார். பித்ரு சேஷ அக்ஷதையோ பித்ரு சேஷமோ யாருக்கு கொடுப்பா? அந்த சந்ததியில் அவளுடைய வம்சத்தில் இருக்கிறவாளுக்கு தானே கொடுப்பா. ஒரு தடவை எங்கள்கிட்ட சொன்னார், நீங்கள்லாம் என் குழந்தைகள், உங்கள் கூடையே இருப்பேன் அப்படின்னார். அது வர்பாட்டமாக அவருடைய குழந்தை மாதிரியே வச்சுட்டுருக்கார். இதை எம்ஃபசைஸ் பண்ணது ஒரு தடவை யாருன்னா, மதுரையில் இருக்கிற ஒரு பெரியவர், ஒரு சுவாமிகள் இருக்கார். அவர் யூஎஸில் பெரிய போஸ்ட்லாம் இருந்து எக்கச்சக்கமாக கொடியாக சம்பாதிச்சார். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே நாளில் வந்தார், சன்னியாசம் வாங்கிட்டார். மகாபரிவா எந்த இடத்துல சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பண்ணாலோ மதுரையில் அந்த லேண்டை வாங்கி அந்த இடத்துல அவர் தனியாக ஒரு ரூமில் இருந்துட்டுருக்கார், வெளி உலகத்துக்கே தெரியாமல். அவர் சொன்னார் ஒரு தடவை என்கிட்ட, அப்பன் சொத்து பிள்ளைக்கு வரும், புள்ள ஸ்வீகாரம் பண்ணிட்டுருக்கா சார், இல்லைன்னா நீ சாரோட பிள்ளைன்னு வச்சுக்கோ. அவர் எழுதின மேன்ஸ்கிரிப்ட்ஸ் அதுதான் அவருடைய சொத்து. என்னுடைய ஆத்மாவை கரைச்சி எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை கரைச்சி எழுதின அந்த மேன்ஸ்கிரிப்ட்ஸு உங்ககிட்ட வந்திருக்கு அப்படின்னா நீ சாரோட புள்ள வாரிசு, அதனால் உங்ககிட்ட இருக்குது, அப்படி வச்சுக்கோ அப்படின்னா. '96 சார் சித்தியானா 1994 இருக்கும். நான் சார்கிட்ட போயின்னு இருக்கும்போது அப்போ சார் சொன்னார், ஒரு செட்டியார் எனக்கு ஒரு வீடு கட்டி தரேன்னார், அதை ஃபுல்லாக கட்டிடலான்னு இருக்கேன், சிவராமனை கொண்டு வந்து வச்சுடலான்னு இருக்கேன் அப்படின்னார்.
இப்போ பார்த்தோம்னா ஒரு செட்டியார் வீடு கட்டி கொடுத்துருக்கார் OMR ரோடில் 2100 ஸ்கொயர் ஃபுட்டில். என் வீடு கிடையாது, எனக்கு ஒரு 8/6 இடம் போரும்பா அப்படின்னார் சிவன் சார். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 8/6 சிவன் சார் உட்காந்துருக்கார், சிவராமனை கொண்டு வந்து வச்சுன்னு இருக்கார். இந்த வீடு சிவசாகரம்னு சிவன் சாருடைய வீடில் நான் இருக்கேன். நிறையா பக்தர்கள் வந்துட்டுருக்கா, எல்லோரும் வருவா, தங்குவா. நாங்கள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் சாவி இருக்கும், அவள் பாட்டுக்கு வருவா. சிவன் சார் ஆற்றுல சிவன் சார் டிவோட்டிஸ் எல்லோரும் வரா, தரிசனம் பண்ணுறா. பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம். எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம். உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். நாங்கள் 2 பேரும் இருந்தோம். அவள் தான் சொன்னால் ரொம்ப பாக்கியம் சார்னு. ஆனால் அவர் சொன்னது என்னென்னா சிவராமனை கொண்டு வந்து வச்சுட்டுலான்னு அப்படின்னு சொன்னார். இப்போ நினச்சாதான் தெரியறது அவளை சீக்கிரமாக அழிச்சிக்க போகிறார், அதனால் அப்படி சொல்லலை அப்படின்னு. அவள் கிளம்புற நேரம் வந்த உடனே நான் போய் கேட்டேன், என்னம்மா உனக்கு மரண பயம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்கு சொல்லிட்டார், உன் டிஸ்டினி ஓவர் முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்லிட்டார், நான் கிளம்பின்னு இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நாம் இங்கே இருந்தால் சரி, இல்லை சார் கூட இருந்தால் சரி, எங்கே இருந்தாலும் நமக்கு அனுகிரகம் தான் அப்படின்னேன். ஆனால் அந்த மரண பயத்தை அவளுக்கு கொடுக்கல. ரொம்ப ஆசையாக இருக்கக்கூடிய நம்மளை விட்டு பிரியிறாளேங்கிற அந்த சோகத்தை எனக்கு கொடுக்கல. இதெல்லாம் குரு கிருபை. குரு கிடைச்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத விட நம்மள்டேருந்து என்ன அஜ்ஞானங்கள் போகுங்கிறது தான் பெரிய சத்தியமாக இருக்குது. ஐ வாஸ் நாட் வெரி கீன் ஆன் அ மேரேஜ். பட் சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து என்னோடய மொரட்டு சுபாவத்துக்கும் ஒத்துண்டு என்னை மாற்றி, அஃப்கோர்ஸ் நான் நிறைய மாறிட்டேன், மாற்றி சார் சொன்ன மாதிரியே பெரியவா சொன்ன மாதிரியே 2 குழந்தைகள், 2 பசங்க, 2 பேரும் அத்துல்யன் அபராஜித்தன் பேர். அது வரைக்கும் நடக்கிறது, இன்னி வரைக்கும் நடக்கிறது. அதுதான் அவளோட கிரேட்னஸ். எனக்கு வந்து 2 ஆம்பளை பசங்க. முதல் பையன் பிறந்ததும் மகாபெரிவா அனுகிரகம் பண்ணி தான் பிறந்தான். அந்த பையனுக்கு சந்திரசேகர்னே பேர் வச்சது. 2வது பையன் கர்ப்பமாயிருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லி நானும் என் ஒய்ஃபுமா போய் நமஸ்காரம் பண்ணிட்டோம் சிவன் சார்கிட்ட. ஒரு வாரத்துக்கெல்லாம் வந்து டாக்டர் பார்த்துட்டு தப்பாக சொல்லிட்டோம், ப்ரெக்னென்சி ஆகலை, கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டுருங்கோ அப்படின்னு சொன்னான். சிவன் சார்கிட்ட வந்து சொன்னேன்னா இந்த மாதிரி நடந்தது சார், அவளுக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்தது. இல்லை உனக்கு நிச்சயமாக பிறக்கும், நான் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னார். சார் சொல்லி ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே சார் சித்தி ஆகிட்டார். என்னுடைய வலது தோளில் அவரை வச்சுண்டு கொண்டு போய் இறக்குற வரையிலும் தோலை கூட மாற்றாமல் கொண்டு போய் ஸ்மசானம் வரையிலும் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு வந்தேன். இப்போ காதுகிட்ட போய் சார்கிட்ட சொன்னேன், சார் நீங்களே வந்து எனக்கு பிறக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு தாபத்தோடு அவகிட்ட பிரார்த்தனை பண்ணி வேண்டிட்டேன். மார்ச் மாதம் அவர் போனார், நவம்பர் மாதம் குழந்தை பிறந்தது. அந்த பையனுக்கு சிவானே பேர் வச்சேன். பூஜை பண்ணுறதுக்கு உட்கார்ந்தேன். உட்காரும்பொழுது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு அன்ஈசினஸ். சுப்புனியை போய் பார்க்கணும் அப்படின்னு. என்ன எதுன்னு தெரில. அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசும்போது ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், சுப்புனி உடம்பையே பார்த்துக்கிறதில்ல, அவனுக்கு வந்து பிபி ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்குது அப்படின்னு. அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்லை. இருந்தாலும் நான் பூஜைக்கு உட்காந்தோடனே எனக்கு என்னமோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. உடனே என் ஒய்ஃபை கூப்பிட்டேன். அப்பா உயிரோடு இருந்தா, பூஜையை நீ பார்த்துக்கோ, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணு. அன்றைக்கி பொங்கலுக்கு முதல் நாள் டக்குன்னு எழுந்தேன், காரை எடுத்தேன்னா நேராக திருமங்காடுக்கு போயிட்டேன். நேராக வீட்டுக்கு போனேன், சாப்பிட்டுட்டு சுப்புனி ஏறி உட்காருன்னேன். என்னம்மா மன்னர் உனக்கு உடம்பு எப்படி இருக்குண்ணே? எனக்கு உடம்பு ஒன்றும் இல்லையே, நார்மலாக தான் இருக்கேன், அதை தான் ஊரை சுற்றிட்டு வந்துட்டுருக்கேனே அப்படின்னார். அப்போ தான் 2 வீலரில் வந்து இறங்கினார். சொன்னேன், இல்லை எனக்கு கிளம்பு சுப்புனி போகலாம் அப்படின்னேன். நேராக மெட்ராஸ் வந்துவிட்டோம். மறுநாள் பொங்கல் முடிஞ்சுது. பொங்கல் முடிஞ்சோடனே சங்கராந்தி பூஜையெல்லாம் முடிச்சுட்டும் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனோம். போனோடனே சுப்புனி என்னம்மா அம்மா அப்படின்னார். ஏதோ பிபி இருக்குன்னு சொன்னால் செக் பண்ணிடலாமே அப்படின்னேன். பார்த்தா 240 180. டக்குன்னு ஆத்மா மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன். மாமா இதுமாதிரி சுப்புனிக்கு உடம்பு இப்படி இருக்கு, நீங்கள் டாக்டர் சிவி கேட்ட வேணால் பேசுகிறீங்களா அப்படின்னேன். உடனே அவர் டாக்டர் சிவி கேட்ட பேசிட்டேன் சிவராம், உன்னை உடனே சுப்புனியை அழிச்சுட்டு இசபெல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னார் அப்படின்னு. சுப்புனி வாஸ் அட்மிட்டட் இன் தி ஹாஸ்பிட்டல் ICU ஃபார் 10 days.
அவர் சாப்பிட்டுட்டு இருந்த ஏதோ ஒரு டயபெட்டிக் மாத்திரை அவருடைய கிட்னியை ஒரு ஸ்கார் வந்திருக்கு, கிட்னி இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு. அந்த இன்ஃப்ளமேஷன்னால் அவருக்கு பிபி ஷூட் ஆகிருக்கு 240 180. 1 வீக் ஐசியூவில் இருந்து அப்புறம் 10 நாள் இதில் இருந்து ஹி பிகேம் நார்மல். அப்போ தான் தெரிஞ்சுது இந்த சார் வந்து எதேச்சியாக ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் இருக்குது, அது நமக்கு அப்புறமா தான் புரியுறதுன்னு சொன்னதுக்கு ஆத்மாட்ட விஸ்வாசமாக ஆயிரு அப்படின்னு சுப்பினிக்கிட்ட சொல்லியிருந்தார். அதுக்கு அர்த்தமே என்னங்கிறது இப்போ தான் புரிய ஆரம்பிச்சுது. செட்டியாராத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆற்றுல வந்து ஒரு இடம் பார்த்தது, ஒரு கராஜ் மாதிரி இருந்தது. அந்த கராஜை வந்து ரூமாக செலவழிச்சுது. ரூமாக செலவழிச்சு எல்லாம் கட்டியாச்சு. செட்டியார் வந்து பார்த்தப்பறம் சார் வந்து தங்குறேன்ட்டார். ஆனால் அப்புறம் தங்கலை. அப்புறம் செட்டியாராத்துக்கு போயிட்டார். ஆனால் அதில் என்ன பியூட்டினா, நான் 30,000 ரூபா செலவழிச்சேன்னா அது சார் சித்தி ஆனவுடனே இந்த 30,000 தனியாக ஒரு கவர் போட்டு எனக்குன்னு போட்டு வச்சுருந்தா. அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. என் பொண்ணும் பையன் பேரில் 15,000 எஃப்டி போட்டு வச்சுருக்கேன். அந்த ஒன்றும் அது அப்படியே எடுக்கலை அந்த பணத்தை. நிறையா விஷயங்களை அவர்கிட்ட கூடவே இருந்து நம்ம அனுபவிச்சிருந்தாலும் அவர் வந்து இப்போ சித்த புருஷாங்கிற மகான்கள்ங்கிற அவதார புருஷாங்கிற ஒன்றுமே தெரியாமல் சாதாரணமான ஒரு மனுஷாலாவே இருந்து அவர் நம்மளை வந்து ஏதோ கண்கட்டி வித மாதிரி காட்டிவிட்டாரு, நம்ம இழந்துட்டுமேங்கிறத இப்போ நினைக்கிறப்ப ரொம்ப மனசுக்கு தாபமாக இருக்குது. தன்னை எல்லாம் மறைச்சுண்டு அவள் ஒளிச்சுண்டு இருந்திருக்கா. பியாண்ட் த பாடி கான்ஷியஸ்னஸ் ஒரு சித்த புருஷரை 1.5 வருஷம் எங்கள் கிரகத்தில் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு மகாபாகியம் அது பெரியவாளால் கிடச்சிது. சாரெல்லாம் எங்கேயும் போகல, இப்போ நினச்சா எங்களோட தான் இருப்பாள். பெரியவாளும் போயிட்டான்னு அதிஷ்டானத்துக்கு போய் அழணுன்ட்டு அவசியம் இல்லை. இங்கே நினச்சா நம்ம பார்த்து ஸ்டோர் ரூம்குள்ளே கூட இருப்பாள். அதனால் சாரும் அப்படி தான். என்ன சொல்கிறேன், அவர் நான் பூர்ணமாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னா கூட அவர் அனுகிரகம் எனக்கு கிடைச்சதுன்றது நான் என்ன சொல்கிறேன் மன நிறைவோடு சொல்லிக்கிறேன். இவா காலத்தில் நம்ம இருந்தோம், இவாளை தரிசித்தோம், இவா பக்கத்தில் இருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னா அவள் நினச்சதுனால தான் முடியும். மெய் மறத்தல்னு சொல்லுவாள். நம்மளும் மெய் மறந்துருக்கோம். ஏன்னா மெய்னா உண்மையை மறந்துட்டோம். அவர் இந்த மெய் என்னும் சொல்லும் பொய்யினை மறந்தவர், இந்த உடலை மறந்தவர், உள்ளத்தினை துறவினால் செம்மைப்படுத்தியவர், உள்ளத்தினை தாண்டி ஆத்ம ரூபமாக இருப்பவர். The mind of people which gropes in the dark with ignorance is enlightened by God through pole stars called Mahans. Sivansar, the Atmajnani, is one such divine pole star in whose divine governance we are blessed to lead our lives without blemish. எங்கெல்லாம் ஏணிப்படிகள் மாந்தர்கள் இருக்கோ அங்கெல்லாம் சார் இருக்கு. ஏன்னா சார் சொல்லவே சொல்லியிருக்கார், என் ஜீவனை கரைச்சி எழுதியிருக்கேன். இப்போ எஃப்எம் ரேடியோ வச்சா பாட்டு வராப்புலப்பா இந்த ஏணிப்படிகள் மாந்தர்களை திறந்தா என் குரல் கேட்கும்பா அப்படின்லாம் சார் சொல்லியிருக்கு. அதனால் ஏணிப்படிகள் மாந்தர்கள் நமக்கு வழிகாட்ட இருக்குது, நமக்கு அனுகிரகம் பண்ண சார் இருக்கார். இதுக்கு மேலே நமக்கு என்ன குறை? அதனால் ஒரு குறையும் இல்லை. நாம் எல்லோரும் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்போம். பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். தீவினையாவும்